கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய அழைப்பிற்கிணங்கி இந்த ஜீவனுக்கு போகும் வழி என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல் வாழ்த்துக்களை அறிவிக்கிறோம். We would like to greet you in the sweet name of our Lord Jesus Christ for having accepting our invitation and making your august presence here to participate in the series of meeting having the title Way Towards Eternal Life. ஜீவனுக்கு போகும் வழியை நமக்கு காண்பிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்ற சத்தியத்தை இந்த முதலாம் நாளும் தியானிக்க போகிறோம். In the first day we are going to meditate about the theme having the way towards eternal life, how Lord Jesus Christ. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I am just much glad to praise the name of the Lord. இந்த உலகத்தில் எத்தனையோ கருத்துக்களை, கோட்பாடுகளை, தத்துவங்களை உதிர்த்த எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். In this world great people, great philosophers who had different intellectual ideas lived. மனிதர்கள் கடைபிடிக்கும்படியாக, தங்களுடைய வாழ்க்கையை அனுசரிக்கும்படியாக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவ ரீதியான அநேக கருத்துக்களையும் மக்கள் மனதில் விதைத்த எத்தனையோ முனிவர்கள், புலவர்கள், தத்துவ மேதைகள், பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்தார்கள், தோன்றினார்கள், மண்ணோடு மறைந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பரலோகத்துக்கு போகிறதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். Many great philosophers, great people in this world, they formulated different regulations, but still they've lost the way. But only the Lord Jesus Christ has paved the way, saying that I am the way, the truth and the life. அவர்கள் சொன்னது என்ன? What did they say? இந்த கொள்கைகளை பின்பற்றினால் நீங்கள் பரகதி போகலாம். If you follow these procedures, இந்த தத்துவங்களை நீங்கள் கடைபிடித்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். If you follow all the principles, you might go to heaven. சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் சொன்னார்கள். ஆனால் அதை மக்கள் கடைபிடிக்க முடியவில்லை. அவர்கள் யாரும் நான் பரலோகத்துக்கு போகிறதற்கு நான் தான் வழி என்று சொல்லவில்லை. They gave different thoughts and different philosophical thoughts, but they didn't say the way which will lead to heaven. ஆனால் பரலோகத்துக்கு போவதற்காக ஒரு வழியை திறந்து வைத்த தெய்வம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. But it's only our Lord Jesus Christ who has paved the way for heaven, saying that I am the way, the truth and the life. அவர்தான் தம்மில் தாம் ஜீவனுள்ள தேவன். He is the God who has life within himself. அவர்தான் உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். He is the bread of life who descended from heaven from to give us this way life. தன்னுடைய ஆடுகளுக்காக கல்வாரியில் ஜீவன் தந்த நல்ல மேய்ப்பர். He is the good shepherd who gave his life for the sheep. ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இந்த பூமிக்கு வந்த மகாதேவம். He is the great God who came to give life and the life by நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று பறைசாற்றினவர். One who said I am the life and the resurrection. மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஜீவாதிபதி. He is the great God who is living God who has conquered death. தன்னுடைய கல்வாரி மரணத்தினாலே மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின ராஜாதி ராஜா. He is the great King of kings, who is the prince of hand, who has given us the way. கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை, கடைசி சொட்ட இரத்தத்தை சிந்தி ஜீவன் தந்த ஜீவாதிபதி. He is the prince of life who has given his lost blood by shedding his blood on the cross. சமான திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கினவர். He is the one who paved a new and living way by opening his tearing his body. நீங்களும் நானும் கடந்து போகும்படியாக ஜீவனுக்கு போகும் வழியை காண்பித்த மகா பெரிய தெய்வம். He is the great God so that we might go, we might be understanding the way towards heaven. மரித்தும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். He is the one who is dead and lives forever. நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தெய்வம். He is the God who promised that he will grant eternal life to us. நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனிலே ஆளுகை செய்யும்படியாக நம்மை தெரிந்தெடுத்தவர். So that you and I might reign in this life, the God who has chosen us. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிற தெய்வம். He is the God who makes us worthy to inherit this eternal life. நம்முடைய சிரசிலே ஜீவ கிரீடத்தை மூடி அந்த ஜீவாதிபதியோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிற தெய்வம். And he is a God who has crowned me in the crown of life and makes us worthy for this eternal life. அவருக்குள் ஜீவன் இருந்தது. In him was life. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. That life was a light to the world. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. That light was shining in darkness. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. Darkness could not uphold it. உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த ஜீவ ஒளி நம் இயேசுவே. That living light is the true light, is only a Jesus Christ who can enlighten any man. அந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? What that Jesus நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light to this world. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் one who follows me will not walk in ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். He will be having eternal life. Hallelujah. அந்த
அந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். That living God is moving in our ஒரு midst. நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோமாக. 1 minute, let's close our eyes and with என்னை ஆட்கொண்ட gratitude. ஜீவாதிபதியே, That Prince of Life, எனக்காக ஜீவன் தந்த தெய்வமே, oh God who granted your என்னை life, ஜீவனில் ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொண்டவரே, God who has chosen me that I might reign in life, ஜீவனுக்கு போக வழியை காண்பித்தவரே, one who showed the way towards the way of life. நேற்றும் என்று மாறாதவரே, He is the same yesterday and today. அதிசயமான கர்த்தரே, That invisible ஆவியாய் God, இருக்கிற தெய்வமே, that God who is இதோ infinite. எங்களுடைய மத்தியிலே இறங்கி வாரு. Oh Lord, descend in our அந்த midst. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? Let us exalt, shall we all exalt the name of எத்தனை God? பேர் அந்த நாமத்தை துதிக்க விரும்புகிறீர்கள்? How many of you desire to praise அந்த that name? ஜீவாதிபதியுடைய நாமத்தை எத்தனை பேர் உயர்த்த விரும்புகிறீர்கள்? How many of you desire to exalt the கரங்களை தட்டி name? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. Clap our hands and sing praises to God. ஜீவனுக்கு போகும் வழியை காண்பிக்கும்படியாக நமக்காக மனுஷ உருவம் எடுத்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்து நமக்காக ஜீவித்து மாம்சமாகிய திரையை கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தின அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. நம்முடைய வேத தியானத்திற்காக நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். For meditation, let's turn our scripture, Proverbs 15 verse 24. 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். The way of life is about to the wise, that he may depart from hell beneath. சாலமோன் ஞானி இவ்விதமாக சொல்லுகிறான். Solomon, wise Solomon, he describes கீழான like this. பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். To depart from hell beneath, for the wise the way of life is above. கீழான பாதாளத்தை நோக்கி கோடிக்கணக்கான மக்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே In this world where crores and crores of people are running towards hell beneath, விவேகியாய் ஜீவிக்க விரும்புகிற ஒரு மனிதன் உன்னதத்தை நோக்கி போகும்படியாக இந்த ஜீவ வழியை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். it is essential for a wise man who is going towards heaven, he need to choose the way of life. இந்த ஜீவனுக்கு போகிற வழியை உங்களுக்கு போதித்து காண்பிக்கும்படியாக நல்ல ஆலோசனை கர்த்தராக உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு போதித்து நடத்துகிற யெகோவா தேவன் நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். God the Jehovah giving you good counsel who will instruct and guide thee has come in our midst now. ஒரு மனிதன் பாதாளத்துக்கு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. It's never the will of God that man should go to hell. கீழான பாதாளத்தை விட்டு விலகி உன்னதமான அந்த ஸ்தலத்துக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு ஜீவனுக்கு போகிற வழியை காண்பிக்கும்படியாக இன்றைக்கு அதர்சனமான தேவன் நம்முடைய மத்தியிலே ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். To depart from hell beneath and show us the way of life that so that we might go. The invisible God is now moving in our midst to show his way. கீழான பாதாளம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. In the Bible it's been said to be மறுநேரத்தில் உன்னதத்தை நோக்க கூடியதான ஒரு வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. at the same time a way leading towards the high. பாதாளத்தை நோக்கி கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்த ஆத்துமாக்களை விழுங்கும்படி பாதாளம் தன்னுடைய வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து கொண்டிருக்கிறது. Crores and crores of people are running towards hell, and grave, the mouth of grave is wide open to devour all the people. இந்த பாதாளம் ஒரு அகாலமான ஒரு பாதாளம். And there is a big hell, not hell. இந்த பாதாளத்திலே போய் மனுஷன் அவதிப்படுவது அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. It is not the will of God that man should perish and be captured, entangled in this ஒருவரும் hell. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அதுதான் மனுஷனை குறித்த தேவனுடைய நோக்கம். It is the will of God, the purpose of God for man, that man should be chosen and he should not. பாதாளம் என்பது மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அல்ல. When we say hell, it is not the place prepared for God. ஓ Man. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக தேவன் நிச்சயமான ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Oh beloved child of God, for you the Lord has prepared his eternal kingdom. இந்த கீழான பாதாளத்திலே போய் வேதனைப்படும்படியாக இந்த மனுக்குலத்தை குறித்து தேவன் சித்தம் வைத்திருக்கவில்லை. God did not have a desire will so that man should be tormented in this hell. அநேகர் இந்த பாதாளத்தினுடைய கொடூரமான தன்மையை விளங்கிக் கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். Many are not able to understand the severity இந்த of this hell. பாதாளம் மிகவும் ஆழமான ஒன்று. The hell is so deep. இந்த பாதாளம் பாவிகளை பட்சிக்கக்கூடிய இடம். The hell is a place where it will devour the இந்த sinners. பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. The hell is wide open ready. அந்த பாதாளத்திலே துன்மார்க்கர்கள் ஆட்டு மந்தையைப் போல கிடத்தப்படுகிறார்கள். The wicked like flock, they have been just devoured in that hell. பாவம் செய்த பாவிகளை விழுங்கும்படி இந்த பாதாளம் தன் வாயை திறந்திருக்கிறது. Grave is wide open to swallow all the wicked one. இந்த பாதாளம் ஒரு காலம் திருப்தி அடையாதது. The hell, it will never be satisfied at any point. தன்னுடைய வாயை விரிவாக்கி
மட்டில்லாமல் திறந்து கொண்டிருக்கிறது பாவம் செய்த ஆத்துமாக்களை விழுங்குவதற்காக. To just swallow all the wicked people, the hell is wide open. It's open இது its மிகவும் ஒரு mouth. வேதனையுள்ள ஒரு இடம். It is a place where full of pain. சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். It's a place prepared for Satan and his angels. இந்த பாதாளத்தை விட்டு நீ விலகி உன்னதத்தை நோக்கி போவதற்கு தான் இந்த ஜீவ வழியை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். Today the Lord is desiring to show this way of life so that we might escape from hell and towards heaven. உன்னை பாதாளத்திலிருந்து ஏறி அந்த உன்னதமான நிலவரத்துக்கு கொண்டு போகும்படியாகத்தான் இந்த ஜீவாதிபதி இன்றைக்கும் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். This Prince of Life is even working for you today so that you might be taken up from hell and be lifted towards ஒரு heaven. மனுஷன் இந்த பாதாளத்தினுடைய தன்மையை விளங்கிக் கொண்டால், If a man understands the aspects of இந்த hell, பாதாளத்தின் வேதனைக்கும் நஷ்டத்துக்கும் தப்பித்துக் கொள்ளலாம். he can escape from the pain, torments of this hell. இந்த வேதத்திலே பாதாளத்தை குறித்து अनेक காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In our Bible, about different places, hell being mentioned. பாதாள கட்டுகள் என்று சொல்லி இருக்கிறது. It's been said the sorrows. பாதாளத்தின் கட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the sorrows of hell. பாதாளத்தின் வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It being the power of this sorrow. பாதாளத்தின் காவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said about the power of this. பாதாளத்தின் வாய், mouth. The mouth. பாதாளத்தின் வாய் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. mouth of hell has been described. பாதாளத்தின் குழி, பாதாள குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the sober this grave of pit. பாதாள வல்லடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The power of this hell. பாதாளத்தின் இடுக்கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's been said about this power. பாதாளத்தின் வாசல்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். In scripture we read about the gates of hell. பாதாளத்தின் வயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. About the belly, the பாதாளத்திலே வேதனை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. torments are there been in this hell. பாதாளத்தின் தூதன் ஏறி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The angel of this hell is ascended up. பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். The beast which ascended from the hell we read in பாதாளத்தின் scripture. திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's been said about the keys of the ஏன் hell. இவைகள் எல்லாம் சொல்லுகிறோம் என்றால், Why do we all say this? பாதாளம் என்று நிச்சயமாகவே இந்த பூமியின் கீழ் இருக்கிறது என்பதை Surely. நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். You need to clearly understand that surely the hell exists. இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகளும் கூட Even scientifically, the scientists, நரகம் இல்லாவிட்டால் பாதாளம் என்ற ஒன்று உண்டு என்று நிரூபித்திருக்கிறார்கள். they have proved that hell or this grave is existing. வேதம் சொல்லுகிறது, The scripture says, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். the wicked and those who forget God, they will be pushed to hell. துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள், Those who live wickedly, துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள், shamelessly, those who commit sin, தேவனை மறந்து ஜீவிக்கிற ஜாதிகள் people, nation who forget God and live. பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. The scripture warns saying that they will be pushed in hell. அருமையான நண்பனே, பாதாளம் என்பது நிச்சயமாகவே Oh beloved, இந்த பூமிக்கு அடியிலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்ட ஒரு இடம். oh beloved friend, hell is a place clearly been identified, discovered by scientists that exists in this earth. முதலாவதாக இப்படி ஒரு பாதாளம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தவர் The one who ரஷ்ய நாட்டு விஞ்ஞானி, அதாவது கம்யூனிஸ்ட் ஒரு விஞ்ஞானி, அவர் பேர் அசகோ. Azarko, a Russian scientist. டாக்டர் அசகோ தான் இதை கண்டுபிடித்தவர். Dr. Azarko first he இவர் discovered ஒரு this place. கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி. He was a communist இவர் ஒரு scientist. நாத்திகன். He was an atheist. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன். He denies God. கடவுள் இல்லை, நரகம் இல்லை, பரலோகம் இல்லை என்று சொல்லுகிறவன். One who said there is no God, there is no hell and heaven. இந்த நாத்திகர்கள் தான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். These atheists, they will say there is no God இவர் ஒரு existing. பெரிய விஞ்ஞானி. He is a great scientist. திடீரென்று இவருக்கு ஒரு ஆசை வந்தது. Suddenly he had an idea, thought. அது என்னவென்றால், What is that wish? பூமிக்கு அடியிலே துளை போட்டுக்கொண்டு ட்ரில் பண்ணி போய் பூமியின் அடி ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது அடி ஆழத்திலே என்ன இருக்கு என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். He was much anxious to drill this earth beneath and finally want to discover what exists in this இந்த earth. பூமியின் அடி ஆழத்தில் அப்படியே போய்க்கொண்டே இருந்தால் என்னதான் இருக்கிறது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. He had a desire, if we dig deep in this earth, what will exist? Such an அவர் ஒரு thought. விஞ்ஞானி தானே. He is a scientist. ஏதாவது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். He thought to discover, invent something new. இதற்காக அந்த ரஷ்ய அரசாங்கத்திடம் அவர் அனுமதி கேட்டார். For this he asked permission from Russian government. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் தேசம். You all very well know Russia is a communist place. அவர் அந்த ரஷ்ய தேசத்திலே அந்த அரசாங்கத்திலே அனுமதி கேட்டபோது When he asked permission from Russian அரசாங்கம் government, அனுமதி கொடுத்தது. government just paused. அதன் பிற்பாடு ரஷ்ய permission. தேசத்திலே சைபீரியா என்ற ஒரு இடத்திலே ஒரு ரிமோட் பிளேஸ்ல போய் அவர் தன்னுடைய ஆராய்ச்சி ஆரம்பித்தார். After that in Russia, in Siberia, he went to a remote place and started to do his அங்கே research. தன்னுடைய ஆராய்ச்சி குழுவோடு சேர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சியில ஈடுபட்டார். He got his research team and he just involved in that research. ஒரு ராட்சத ஒரு பெரிய ட்ரில்லிங் மிஷின் அங்க கொண்டு வரப்பட்டது. The great gigantic drilling machine was தன்னுடைய brought. சக ஊழியரோடு கூட சேர்ந்து பூமிக்கு அடியிலே அவர் துளையிட ஆரம்பித்தார். Along with his fellow co-workers, he started to dig this bore. எத்தனை ஆழம் அவர் தோண்டினார், துளையிட்டார் தெரியுமா? Do you know how long he dug? 14.1 கிலோமீட்டர் 14.1 கிலோமீட்டர் ஆழத்தில் அப்படி தோண்டிக் கொண்டே போகிறார். He digged a pit deep of
14.1 kilometers. 14 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரில் பண்ணி உள்ள போன பிற்பாடு After this bit entered for 14 kilometers. 14 கிலோமீட்டருக்கு மேலே கீழே உடைப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் இல்லதை போல ஒரு வெற்றிடத்திலே அது அப்படியே சுழல ஆரம்பித்தது. Since there was nothing existing after this 14.1 kilometer, it started to just rotate. 14 கிலோமீட்டர் வரைக்கும் பூமியை தெளித்துக் கொண்டிருந்த அந்த ராட்சத இயந்திரம் That giant machine which was drilling this earth of 14 kilometers. உடைப்பதற்கு ஒன்றும் இல்லாததை போல ஒரு வெற்றிடத்தில் சுழலக்கூடிய நிலவரத்தில் மிக வேகமாக சுழன்று உள்ள இறங்கி கொண்டிருந்தது. Since there was no material so that this building machine can work, it started to simply rotate in like this, rotating in a hollow place. ஒரு ஆச்சரியமாக இருந்தது. The scientist was so marvelous on saying that. அப்பொழுது அவர் கண்டுபிடித்தது 14.1 கிலோமீட்டருக்கு கீழே பூமியின் அடியிலே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. After 14.1 kilometer beneath this earth, there's a great hollow place, vacuum existing. ஒரு பெரிய கோர் இருக்கிறது, ஒரு பெரிய ஹோல் இருக்கிறது, ஒரு பெரிய ஆழமான ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். He discovered there's a great hole existing down. அந்த வெற்றிடத்திலே, in that hollow அந்த place, காலியான அந்த இடத்திலே, in that hollow place, எவ்வளவு வெப்பம் இருக்கிறது, எவ்வளவு உஷ்ணம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக, so that he might find out what much of heat is existing. வெப்பத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி அவர் அனுப்பினார். He brought an instrument so to identify. அந்த கருவி கடைசியாக காண்பித்த அளவு எவ்வளவு தெரியுமா? What is the measure of that heat that the instrument gave? 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம். 2000 degree Fahrenheit. பூமிக்கு அடியிலே பயங்கரமான வெப்பம் எரிந்து கொண்டு இருப்பதாக அன்றைக்கு அவருடைய கருவி காண்பித்தது. On that day the instrument showed a record of 2000 degree heat beneath this earth. அருமையானவர்களே, பூமிக்கு அடியிலே ஒரு அக்கினி குழம்பு, ஒரு பயங்கரமான வெப்பம் காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து நிரூபித்தார். Beloved, he just proved that a molten lava liquid, fiery liquid is existing down in this earth. அதற்கு பின்பு ஆராய்ச்சி செய்த USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா விஞ்ஞானிகள் அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், Then after that USA scientists what they were able to discover, 4000 டிகிரி வெப்பம் இருக்கிறதாக கண்டுபிடித்தார்கள். they were able to trace a heat of 4000 degrees. சமீபத்திலே இப்ப ரீசெண்டா கனடா நாட்டு விஞ்ஞானிகள் அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள்? Very recently Canadian scientists what they பூமிக்கு discovered, அடியிலே 7000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் எரிந்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். they were able to identify it's about 7000 degree Fahrenheit. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பூமிக்கு அடியிலே தண்ணீரும் கற்களும் கனிமங்களும் தான் இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You may think only water, sand and minerals only exist down this earth. எல்லாவற்றுக்கும் கீழே கடல் போல ஆறு போல ஒரு அக்கினி ஓடிக்கொண்டே இருக்கிறது. Like a sea, like a river, fire is just running down this earth. அதன் காரணமாகத்தான் சில நேரங்களில் சில இடங்களில் அக்கினி குழம்பு வெடித்துக் கொண்டு பூமியிலே லாவாவாக வெளிப்படுகிறது. For this reason only this molten lava exists sprout out from this earth and come out. அநேக இடங்களில் எரிமலை குழம்புகள் வெடித்து சிதறுகிறதை நாம் பார்க்கிறோம். Likewise, so that we might see these volcanoes erupt. அருமையான நண்பனே, Oh beloved friend, இப்படிப்பட்ட அக்கினி நிறைந்த தாழ்விடத்தை பூமி வைத்திருக்கிறது. earth is holding this fiery place beneath the அது மட்டுமல்ல, not only that, தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும்போது continuously when he was அந்த continuing துளையில் இருந்து ஒரு விதமான அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் கேட்டதாம். he was able to find howling voice, crying, lamenting இந்த voice. அழுகிற சத்தம், அழுகையின் சத்தம், இந்த கூக்குரலின் சத்தம், இந்த தாங்கொண்ணாத வேதனையின் சத்தம் என்ன என்று அவர் கண்டுபிடித்தபோது, When he was found what sort of this voice noise coming, that is the voice அது of என்ன voice. சத்தம் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். When he is researching what sort of noise could it be, அவருக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். he was taken as a marvelous status. அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? What is his philosophy? கடவுள் இல்லை, நரகம் இல்லை, பாதாளம் இல்லை. No God, no heaven, nor hell. இப்படிப்பட்ட ஒருவர் ஆராய்ச்சி செய்து அந்த சத்தம் என்ன என்று கண்டுபிடிக்கிறார். Such a person is trying identifying what sort of noise is that. கிட்டத்தட்ட 14 நிமிடம் அந்த சத்தத்தை அவர் ரெக்கார்ட் பண்ணினார். Approximately for about 14 minutes he recorded that அந்த noise. 14 நிமிடம் ரெக்கார்ட் பண்ண சத்தத்தை அவர் கேட்டுவிட்டு பயந்து போய் ஒரு ஆர்டிகல் எழுதி வெளியிட்டிருக்கிறார். After hearing the recorded 14 minutes noise, he wrote an article. 1991 வருடத்திலே அவர் வெளியிட்ட அந்த ஆர்டிகல் செய்தியை பின்லாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகை நிறுவனம் இப்படி வெளியிட்டிருக்கிறது. In 1991 in Finland the reporters just gave a report about that article. இந்த செய்தியை BBC நியூஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கிறது. And the BBC also just recorded this news and said, மூன்றாவதாக லண்டன் பத்திரிகையான The Sun என்றதான பத்திரிகை நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. London magazine The Sun, it also published this அதில் அவர் article. என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? You know what he has said? நான் ஒரு நாத்திகன், I am an atheist. நான் ஒரு ஏத்திஸ்ட்.
I am an நான் atheist. கடவுளை நம்பாதவன். I do not believe ஆனால் என்னுடைய believe கண்டுபிடிப்பின் God. மூலமாக But this is my research. நரகம் வரைக்கும் நான் சென்று பாதாளத்தின் வாசல் வரைக்கும் தொலையிட்டு இருக்கிறேனோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு என் கண்டுபிடிப்பு மாறி இருக்கிறது. My research was able to so that I might be so terrible. I am afraid that my research has gone to that extent of identifying hell. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what he said? அந்த சத்தம் 5 பேர் 10 பேர் 100 பேர் 200 பேர் போடுகிற சத்தம் அல்ல. That voice is not the voice poured by 5 or 10 or 20. கோடா கோடா ஆத்துமாக்களுடைய அழுகையின் சத்தம். It is the crying, lamenting voice of crores and crores of people. தாங்க முடியாத வேதனையில அலறி குமுறி கொந்தளித்து முழு மனுக்களமும் வேதனைப்பட்டு பீறி ஓலமிடுகிற ஒரு பயங்கரமான அபாய குரலின் சத்தம் தான் அந்த சத்தம் என்று அவர் சொல்லி He is கண்டுபிடிக்கிறார். able to describe such a great howling voice, lamenting voice, so they are unable to torment, get unable to tolerate their howling. இன்றைக்கும் அது ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் வந்து கேட்கலாம். Even if the recorded is உண்மையாகவே available. அந்த சத்தத்தை கேட்டால் முழு மனுக்குலமும் கண்டிப்பாக பாதாளம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நம்பித்தானாக வேண்டும். On hearing this, all mankind surely they need to believe that hell exists. கோடிக்கணக்கான அந்த ஆத்துமாக்கள் பாதாளத்திலே வேதனைப்படுகிற அந்த சத்தம் இது நரகத்தின் சத்தம் தான், பாதாளத்தின் சத்தம் என்று தன்னுடைய ஆர்டிக்கல்ல வெளியிட்டிருக்கிறார். In his article he has written saying that crores of people their howling voice are found only in the hell. அவர் அப்பொழுதுதான் தன்னை உணர்ந்தார். Then he realized his நரகம் status. என்று ஒன்று இருக்கிறது என்றால் He said there is a hell, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. there is a heaven as well. பரலோகம் ஒன்று இருக்கிறது என்றால் He said there is a heaven, தேவன் அங்கே ஒருவர் இருக்கிறார். then God is there. நிச்சயமாக இந்த தெய்வத்தை நான் ஆராதிக்க வேண்டும். Surely we need to worship that இந்த God. நரகத்துக்கு நான் போக கூடாது. I should not go to this இந்த hell. பாதாளத்திலே போய் நான் வேதனைப்பட I கூடாது. should not get tormented நரகம் in this என்ற ஒன்று hell. இருக்கும் என்றால் பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது. If there hell is existing, sure hell is பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் if there is a hell is அங்கே existing. உண்மையான ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். In heaven there is sure living God is அதை found. அவர் ஒத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். He accepted that அவர் and மனம் God திரும்பி saved. ரட்சிக்கப்பட்டார். He repented and God saved. ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறினார். He became a testimony to God. ஹalleluya. Hallelujah. கம்யூனிஸ்ட் தேசமான ரஷ்யா அரசாங்கம் அவர் நரகம் உண்டு என்று ஒத்துக்கொண்டதை அங்கீகரித்து ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்கிறார்கள். This communist government they have accepted his research and for that as a token of respect they have published a stamp இவரை கௌரவப்படுத்தும்படியாக to honor this அந்த person ரஷ்ய அரசாங்கம் இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை ஒத்துக்கொண்டு இவரை கௌரவப்படுத்தும்படியாக for his research and as a token of respect to honor him அந்த ராட்சத ட்ரில்லிங் பிட்டை படமாக போட்டு and having this gigantic drilling machine அந்த சைபீரியாவில் உள்ள ஆராய்ச்சி கூடத்தை படமாக போட்டு taking the photo of the Siberian research center நரகம் உண்டு என்பதை ஒத்துக்கொண்டு accepting hell is existing அவர் ரெக்கார்ட் பண்ணின சத்தம் உண்மை என்பதை ஒத்துக்கொண்டு that voice which he has recorded this true கம்யூனிஸ்ட் தேசமான ரஷ்ய அரசாங்கம் ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கிறது. Russian government a communist country has this published a stamp. அருமையானவர்களே, நரகம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு இடம். Oh beloved, hell is a place proved. பாவம் செய்த ஆத்துமாக்களை விழுங்கும்படியாக நரகம் தன்னுடைய வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து கொண்டிருக்கிறது. Hell is wide opening its mouth to just devour, swallow all the wicked people. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசி விதமாய் சொல்கிறார். Before that 200 years Isaiah the prophet he just describes about that. 5ஆம் அதிகாரம் 14 வசனம் படியுங்கள். Read Isaiah chapter 5 ஏசாயா 5:14. 5:14. அதனிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் தன் வாயை திறந்து ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்கள் மகிமையும் அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களின் களி கூறுகிறவர்களும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். And all shall descend into it. இந்த வசனத்தை உண்மை என்று இன்றைக்கு அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. This scientific world has accepted this verse is true. இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். The scientists have accepted this is true. இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது போல பாதாளம் என்ற ஒன்று உண்டு. As the scripture describes the hell is existing. ஆடம்பரமாய் ஜீவிக்கிறவர்கள், And those who are living with சுகபோகமாய் ஜீவிக்கிறவர்கள், those who are living presently, உல்லாசமாய் ஜீவிக்கிறவர்கள், those who are living with the மனசு மாம்சம் விரும்பினது போல ஜீவிக்கிறவர்கள், those who live according to their own vision lust, பாவத்தை தண்ணீரை போல those குடிக்கிறவர்கள், who drink sin as liquid கண்டதே water, காட்சி கொண்டதே கோலம் என்று ஜீவிக்கிறவர்கள், those who live having their lives in இவர்கள் எல்லாரும் நரகத்துக்குள்ள அந்த பாதாள
குழியிலே இறங்கி போகிறார்கள். They all run, descend down into this hell. மட்டில்லாமல் தன்னுடைய வாயை பாதாளம் திறந்திருக்கிறது. Hell is opening its mouth without measure. இந்த பாதாளத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டுமா? If you do you want to get set free இந்த from this கீழான hell? பாதாளத்தை விட்டு விலகி நீ மேன்மையான இந்த பரலோகத்துக்கு போக வேண்டுமா? Do you want to get set free from this hell and go to the precious heaven? உன்னை நேசித்து தான் இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டங்களை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். God's loving you, He has appointed schedule this meeting for you. எல்லாருக்கும் ஜீவனுக்கு போற வழியை காண்பிக்கும்படியாக. For us all to show the way of life. இந்த பாதாளத்தை விட்டு ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கும்படியாக. To show way of life to escape from hell. கிருபையாய் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட கூலங்களை தந்திருக்கிறார். Graciously the Lord has sheltered us this meeting. ஆம், ஜீவனுக்கு போறதான வழியை கண்டுபிடிக்கும்படியாக நீங்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். Yes, blessed are you people who listen to the word, God's word which leads us to இந்த heaven. கீழான பாதாளத்தை விட்டு நீ மேன்மையான இந்த உன்னதத்துக்கு போக வேண்டும் என்றால், If you want to depart from hell beneath and go to heaven up, நீ ஒரு விவேகியாய் இருக்க வேண்டும். you should be a prudent wise man. விவேகிக்கு தான் இந்த உன்னதத்தை நோக்கிற வழி ஜீவனுக்கு போற வழியாய் இருக்கிறது. Only for the wise the way, for him is the way to life. நீ இந்த கீழான பாதாளத்தை விட்டு Coming out from the அந்த hell உன்னதமான பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு to go to that heavenly நீ place, ஒரு விவேகியாய் இருக்க வேண்டும். you should be a wise நீ ஒரு person. விவேகியாய் இருந்தால் If you are a wise இந்த man, ஜீவனுக்கு போற வழி the way of உன்னை life, அந்த உன்னதமான ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். it will take you to reach to the high above place. ஹல்லேலூயா. Hallelujah. விவேகி என்றால் யார்? Who is this wise? வேதம் சொல்லுகிறது The scripture தன் says, வழியை சிந்தித்துக் கொள்பவன் விவேகி. one who just meditates, identifies his way. நீதிமொழிகள் 14:8 வாசிக்கிறோம். Proverbs 16:8. இன்னைக்கு உலகத்துல எங்கே பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன், எங்கே போகிறேன் என்றதான நிச்சயம் இல்லாமல், அர்த்தம் இல்லாமல் நித்தம் நித்தம் தங்கள் வாழ்நாட்களை வீணாக்கி கொண்டு பாதாள குழிக்கு நேராக மக்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விவேகி அல்ல. Men not knowing their purpose, they are running towards hell. They are not having a proper understanding about heaven. They are not wise. தன்னுடைய வழியை சிந்தித்துக் கொள்ளுகிறவன் தான் விவேகி. The one who understands his way is the நீதிமொழிகள் prudent. 14:15 வாசிக்கும்போது Proverbs 14. தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறவன் விவேகி. The wisdom of the prudent is to understand his இதுவரைக்கும் way. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மனசும் மாசும் விழுவது போல பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டு எந்த நடை நடக்கிறோம் என்று அறியாமல் ஜீவித்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய நடையின் மேல் கவனமாய் இருந்தால் நீங்கள் தான் விவேகி. So far you could not have bothered and you would led a life according to living according to your mind and lust, and now if you just accept this, now you will be made as prudent. நீதிமொழிகள் 16:21 படிக்கிறோம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் தான் விவேகி. 14:21 what do we read? One who is prudent in the heart, he is the அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, ஆத்தும அறிவில்லை. அவைகள் மண்ணோடு மண்ணாய் போகிறது. the beasts who they don't have understanding, they just perish. அவைகளுக்கு நித்தியத்தை குறித்து அறிவில்லை. They don't have understanding about ஆனால் eternity. இருதயத்தில் ஞானம் உள்ளவனாய் இருந்தால், But if you have a proper understanding in ஆண்டவருடைய heart, வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடுத்தால், if you surrender yourself நீ to ஒரு the word of God, விவேகியாய் மாறுவாய். you will be a prudent one. நீ மேலான அந்த பரலோகத்தை நோக்கி செல்லுவாய். You will just go towards the heaven. ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறவன் தான் விவேகி. One who hides himself from the danger. நீதிமொழிகள் 22:3 வாசிக்கிறோம். Proverbs 22:3. ஆம், நீ உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Yes, you should understand that a great danger is இந்த going to உலகத்துக்கு ஒரு come. பெரிய ஆபத்து வரப்போகிறது. For this world, great danger is going to come. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நாம் ரொம்ப நாள் தொடர்ந்து இந்த உலகத்திலே நீடித்து வாழ்வோம் என்று? Are you thinking that for continuously we might இல்லை, be long இந்த period? உலகத்துக்கு சீக்கிரத்தில் அழிவு வரப்போகிறது. Very soon evil is going to இந்த come to this உலகத்தினுடைய world. முடிவு நெருங்கி விட்டது. The end of this world is fast approaching. ஆம், ஆகையினால் இந்த ஆபத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், If you want to escape from the great destruction that இன்னைக்கு is இந்த going to ஆண்டவருடைய come, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து today obey to the word of God. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். வந்து மறைந்து கொள். The name of the Lord is a strong tower and the righteous shall run into it. Come running to this tower. வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகி. Blessed is the man, wise is the man who obeys by நீதிமொழிகள் his law. 28:7 வாசிக்கிறோம். Proverbs 28:7. இந்த நாட்களில் நாங்கள் சொல்லுகிற வேத பிரமாணத்தை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால், If you abide to the law scripture portion, what do you நீங்கள் say now? விவேகியாய் மாறுவீர்கள். You will be made as ஓ, wise. நீ ஒரு விவேகியாய் இன்னைக்கு நீ மாறினால், If you change yourself as wise man, இன்னைக்கு நாங்கள் சொல்லுகிற ஜீவனுக்குரிய சத்தியங்கள், the truth which according to the life இந்த what we say, ஜீவனுக்கு போறதான வழி the way towards life, உன்னை உன்னதத்திலே கொண்டு போய் சேர்க்கும். will make you to reach bow. இதை விசுவாசிகள் ஆமென் என்று சொல்லுங்கள். Amen. அல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய வழியை நீ சிந்தித்துக் கொள்வாயாக. Just examine your ways. அருமையான நண்பா, Oh friend, உன்னுடைய நடையை மேல் நீ கவனமாய் இருப்பாயாக. you make sure about your ways. ஒரு ஆபத்து வரப்போகிறது. Evil danger is நீ going to மறைந்து come. கொள்வாயாக. You hide yourself. ஆண்டவருடைய வேத பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி உன்னை ஒப்புக்கொடுப்பாயாக. Surrender yourself to abide by the laws. நீ ஒரு உன்னதத்துக்கு போகிற ஒரு வழியை தெரிந்து கொள்கிற நபராய் இருந்தால், If you are a person choosing the way towards the life, இந்த அனுபவங்களுக்கு இந்த சத்தியத்துக்கே
உன்னை ஒப்புக்கொடு. Now itself in this day itself surrender to this truth. உன்னதத்தை நோக்கும் வழியை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு அறிவிக்கும்படியாய் வந்திருக்கிறார். Yes, God has come to show you the way towards life. உன்னதமான கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். And God is dwelling in that place. அந்த உன்னத ஸ்தலத்திலே உன்னதமான தேவன் வசிக்கிறார். In that high place the high God exists. அவர்தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். He is the God who has the name above all names. எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்த்தி ஏறி போன இயேசு. He is Jesus who ascended above all heavens. உன்னதமானவருடைய வலது பாரசத்திலே போய் வீற்றிருக்கிறவர். One who is seated on the right hand of the Father. யோபு பக்தன் சொல்லுகிறான், Job, he இதோ says, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. my testimony is in heaven. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். One who gives testimony about myself is in heaven. அருமையானவர்களே, உன்னதத்தில் இருக்கிறதான ஒரு ஒப்பற்ற தெய்வத்தை நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். Yes, we want to introduce that incomparable God to you. நீ ஒரு பூமிக்குரியவன் அல்ல. You are not a person to this நீ ஒரு earth. அழிவுக்குரியவன் அல்ல. You are not a person meant for நீ distraction. பாதாளத்துக்கு போகக்கூடிய You நபர் are அல்ல. not a person going to hell. நீ உன்னதத்தை நோக்கி செல்லும்படியாக அழைக்கப்பட்டவன். You are a person called to march on towards heaven. இந்த சகோதரன் இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சாட்சி சொன்னார், கேட்டீர்கள் தானே? You heard about this testimony given by the brother அவருடைய just before. தகப்பன் விதமாய் சொன்னாராம், His father told like that, இங்க கண்ணை மூடுனா அங்க பரலோகத்துல கண்ணை திறக்கணும். if we close our eyes here, in heaven only we should open. இங்கே நீ உன்னுடைய கண்களை மூடும்போது அந்த உன்னதத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நீ போய் உன்னுடைய கண்ணை திறக்க வேண்டும். Yes, when you close your eyes on this earth, in that heaven, kingdom of heaven, you should open your eyes. அதற்காக கர்த்தர் ஜீவனுக்கு போகிற வழியை உனக்கு காண்பிக்கும்படியாய் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அதர்சனமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். For this to show you the way towards life, heaven, as an invisible God, God is showing His way. இந்த வழியை உண்டாக்கினவர் யார்? Who is the one who found this way? 11:19 வாசிக்கும்போது Hebrews 11:19. தனக்கு ஒரே பேரானவரை பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனே பாவனையாக திரும்பவும். 10:19 சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்காக இயேசுவானவர் தமது மாம்சமாகி திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். And Jesus Christ, He has paved a new and living way so that we might all go, and He has given cleared His flesh this way. அருமையான நண்பனே, உனக்காக அந்த ஜீவனுக்கு போறதான மார்க்கத்தை திறந்து வைத்தவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is a God who has opened that way so that you might enter. அந்த இயேசு என்ற நாமம் இந்த பூமியிலே வந்தபடினால் தான் அந்த ஜீவனுக்குள் நீ பிரவேசிக்கிறாய். That because that name Jesus came to this earth, you can enter into that place. அவர் ஜீவனுள்ளவர். He is living. அவருடைய நாமம் ஜீவனுள்ளது. His name is found அவருடைய living. இரத்தம் ஜீவனுள்ளது. His blood has அவருடைய life. வார்த்தை ஜீவனுள்ளது. In His word there is life. எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய நாமம் ஜீவனுள்ளது. அவருடைய நாமம் ஜீவன். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. அவருடைய வார்த்தை. அவருடைய இரத்தம் ஜீவனுள்ளது. அவருடைய இரத்தம். ஹalleluya. அவருடைய நாமம் ஜீவனுள்ளது. His name has life. இந்த மூன்று அனுபவங்களையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to share these three experiences. அவருடைய நாமத்தின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்களை சந்திக்க போகிறது. His name, the blessings of His name is going to meet you அவருடைய today. நாமத்திலே ஜீவன் இருக்கிறது. In His name there is life. அவருடைய இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. In His blood there is life. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. In His word there is life. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31 படிக்கும்போது, When we read John the Gospel, முதலாவது அவருடைய நாமத்தில் ஜீவன் உண்டு. first in His name there is life. வாசிங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. All these things have been written that ye might have life through His name. இயேசுவின் நாமம் ஜீவனுள்ள நாமம், அதுதான் உன்னை ஜீவனுக்குள் கொண்டு போகிறது. The name of Jesus is a living name, and only that will make you to enter into that life. அவருடைய நாமத்தை நீ விசுவாசித்தால், If you believe His அவருடைய name, நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டால், if you accept His நீ name, ஜீவனுக்குள் பிரவேசிப்பாய். you will enter into that life. அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்து கொள்ளுகிறீர்கள். In through His life you will attain this eternal life. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? What sort His name அவருடைய is? நாமத்தை சற்று நான் உயர்த்த விரும்புகிறேன். I want to exalt His அவருடைய name. நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். His name is holy. அவருடைய நாமம் ரட்சிக்கக்கூடிய நாமம். His name is able to save us. அவருடைய நாமம் குணமளிக்கக்கூடிய His நாமம். name is able to cure us. வானோர் கீழோர் முதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். His name is so great above the earth, below the heaven. He is exalted. அவருடைய நாமம் உன்னதமான நாமம். His name is a high name. அவருடைய நாமம் மகத்தான நாமம். His name is a majestic அவருடைய name. நாமம் மகிமையுள்ள His நாமம். name is a glorious அவருடைய name. நாமம் பலத்த துர்க
துருகம். His name is a strong அவருடைய tower. நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். His name is a strong defense. அவருடைய நாமம் நமக்கு ஊற்றுண்ட பரிமள தைலம். His name is oil poured out. அவருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மையுள்ள நாமம். His name is a name exalted by அவருடைய the நாமம் highest. பிசாசுகளை துரத்தக்கூடிய நாமம். His name is a name which will drive out அவருடைய நாமம் Satan. சர்வத்தையும் ஜெயித்த நாமம். Is a name which overcoming all powers. அற்புதங்களை செய்யும் நாமம். Is a name doing miracles. உனக்கு விடுதலையை கொடுக்கும் நாமம். Is a name which will give deliverance. நம்மை ஆசீர்வதிக்கும் நாமம். A name which blesses you. நம்மை பாதுகாக்கும் நாமம். A name which protects you. அது மகா பெரிய நாமம். It's a great name. நமக்கு சகாயம் செய்யும் நாமம். It is a great will நமக்கு help us. ஒத்தாசை செய்யும் நாமம். It is a great will support நம்மை us. பலப்படுத்தும் நாமம். A name which strengthen us. நம்மை நிலைநிறுத்தும் நாமம். A name which sustain us. அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது. The name of the Lord is His அவருடைய Lord of நாமம் hosts. நீதியாயிருக்கிற கர்த்தர். He is the Lord of hosts. அவருடைய நாமம் மீட்பர். He is the Redeemer. ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். He redeemed. He revealed to Abraham that Almighty God. ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்திலே அவர் வெளிப்பட்டார். As an Almighty God, He revealed Himself to Abraham. மோசேக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்திலே For வெளிப்பட்டார். Moses, He said, "I am whose I am." இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். For Israel, He just revealed His Jehovah. மனோவாவுக்கு அதிசயம் என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். For Manoah, He revealed Himself as one who is doing miracles. மரியாளுக்கு இம்மானுவேலாக அவர் வெளிப்பட்டார். For Mary as Emmanuel. அவருடைய நாமம் மாறாத நாமம். For His name is அவருடைய unchanging. நாமம் ராஜாதி ராஜா. His name is King of அவருடைய Kings. நாமம் கர்த்தாதி கர்த்தா. He is Lord of Lords. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. His name is the Word of அவருடைய God. நாமம் எல்லா கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரமான நாமம். His name is worthy of all honor and praise. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நாமம். Today the name is just found existing in us. அந்தரசனமான நாமம். Unvisible அந்த name. நாமத்திலே ஜீவன் இருக்கிறது. In that name life எத்தனை பேர் exists. அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept? அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம் அருமையானவளே. Beloved, His name is wondrous. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும்போது When we read Isaiah அவருடைய chapter, நாமம் எப்படிப்பட்டது என்று வாசிக்கிறோம். we could say His அந்த name. நாமத்திலே ஜீவன் இருக்கிறது. In His name there is life. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 9 verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். His name is wonderful. ஆம், அவருடைய நாமம் அதிசயம் அருமையானவளே. Beloved, His name is wonderful. அதிசயமான நாமத்தில் இன்றைக்கு உனக்கு அதிசயம் நடக்க போகிறது. Because of that wonderful name, the miracle is going to நீ happen. விசுவாசித்தால் If you believe அந்த it, ஜீவனுள்ள நாமம் that living name, உனக்கு அதிசயம் செய்ய காத்திருக்கிறது. it is waiting to do wondrous things for you. ஏன் அவருடைய நாமம் அதிசயம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Why I say His name is wonderful? நம்முடைய இயேசுவுடைய நாமம் ஏன் அதிசயம்? Why a name of our Jesus is wonderful? நம்முடைய இயேசுவுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவருடைய முடிவு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Consider from the beginning till the end of our Jesus. 2000 வருஷங்களுக்கு முன்பாக Before 2000 years, மரியாளுடைய வயிற்றிலே இயேசு பிறந்தார். Jesus was born in the அவருடைய mountain. பிறப்பில் இருந்து Right from His birth. அவருடைய ஜீவியத்தின் முடிவு வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். Consider till the end of His எல்லாமே life. அதிசயம். Everything was wonderful. அவருடைய பிறப்பு அதிசயம். His birth was wonderful. திரும்பவும் சொல்கிறேன், அவருடைய பிறப்பு அதிசயம். I repeat, His birth was wonderful. அவருடைய ஜீவியம் அதிசயம். His life was wonderful. அவருடைய ஊழியம் அதிசயம். His ministry was wonderful. அவருடைய மரணம் அதிசயம். His death was அவருடைய wonderful. உயிர்த்தெழுதல் அதிசயம். His resurrection was wonderful. ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு அதிசயம். His birth was wonderful. அவருடைய ஜீவியம் அதிசயம். His life was wonderful. அவருடைய ஊழியம் His அதிசயம். ministry was wonderful. அவருடைய மரணம் அதிசயம். His death was wonderful. அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம். His resurrection was wonderful. Amen. ஆமென் சொல்லுங்கள். அவருடைய பிறப்பு அதிசயம். His birth was wonderful. எப்படி அது அதிசயம் என்று சொல்கிறோம்? How we say it's wonderful? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். Isaiah 7:14. இயேசு பிறக்கிறதற்கு முன்பாக Even before Jesus was கிட்டத்தட்ட born, 700 வருஷங்களுக்கு முன்பாகவே approximately 700 ஏசாயா years, தீர்க்கதரிசியின் மூலமாக through Isaiah the ஒரு prophet, கன்னிகையுடைய வயிற்றிலே இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it's been said in a virgin's womb Jesus will be born. ஒரு கன்னிகையுடைய வயிற்றிலே ஒரு மனுஷன் பிறக்க முடியுமா? Can a man be born from the womb of a virgin? இது இயற்கைக்கு சாத்தியமான காரியமா? Is it possible? It's as natural. இயேசுவுடைய பிறப்பை குறித்து முன்கூட்டமே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. Already before the birth of Jesus, prophecy has been மாம்ச spoken. ரீதியாக அல்ல, Not carnally, பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர் பிறந்தார். but by the Holy Spirit. ஆயினால் தான் அவருடைய பிறப்பு அதிசயம். Therefore his birth was wonderful. ஒருமுறை
தேவதூதன் மரியாளை நோக்கி Once angel of God said நீ unto Mary, பயப்படாதே நீ Be not- தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்னார். be not afraid, thou hast obtained favor from the அவளுக்கு Lord. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What is the words being said to நீ him? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். Thou shalt conceive and get begotten a child. மரியாள் இந்த வாழ்த்துதலை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டாள். Mary was ஒரு wondering. பக்கம் அவள் பயந்து கலங்கி One கொண்டிருந்தாள். side she was afraid and trembling. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். Thou shalt conceive and be அவருக்கு begotten a child. இயேசு என்று பெயரிடுவாயாக. And you shall name his Jesus. இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது When we மரியாள் அந்த தேவதூதனை நோக்கி கேட்கிறாள், Mary, looking இது at him, எப்படி ஆகும்? how is this நான் possible? புருஷனை அறியேனே. I do not know man. தேவதூதன் அவனுக்கு என்ன சொன்னான்? Angel, what he said? பரிசுத்தாவி உன்மேல் வரும், The Holy Ghost shall come upon you. உன்னதமானவருடைய பெலன் உன்மேல் The நிழலிடும், power of the shadow shall ஆதலால் overcome உன்னிடத்தில் you. பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Therefore that is been born, it's been called the Son of God. பரிசுத்தாவியினால் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. Jesus Christ was born by the Holy நன்றாக Spirit. விளங்கிக் கொள்ளுங்கள். Understood clearly. இயேசு இந்த உலகத்தில் அவருடைய கண்ணீருடைய வயிற்றில் பிறந்தவர். Jesus was born in this earth in the virgin. பரிசுத்த வித்தாக பிறந்தவர். As the Holy Seed he was அவருடைய born. பிறப்பிலே பாவம் இல்லை. In his birth there was no அவருடைய sin. பிறப்பிலே பரிசுத்தம். In his birth there was holiness. ஆயினால்தான் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம் என்று சொல்லுகிறோம். Therefore we describe that his birth is இந்த wonderful. உலகத்திலே யாராவது கண்ணீருடைய வயிற்றிலே ஒரு மனுஷன் பிறக்க முடியுமா? Is it possible that a man, boy, a child should be born in virgin? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்த பரிசுத்தமான இயேசு, And Jesus அவர் Christ, நாமம் அதிசயம். Jesus Christ was born supernaturally. He's been born with the help of Holy Ghost. His birth is holy. இரண்டாவது அவருடைய ஜீவியம் அதிசயம். Second, his life is holy. ஏன் அவருடைய ஜீவியம் அதிசயம் தெரியுமா? Why do you know why his name is holy? அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை. In him there was no sin. He did no sin and he did not commit any sin. அவருடைய ஆத்மாவிலே பாவம் இல்லை, In his soul there was no sin. அவருடைய ஆவியிலே பாவத்தை அறியவில்லை, In his mind he was not aware of அவர் sin. சரீரத்திலே பாவம் செய்யவில்லை. In his body he did not commit sin. ஆவி ஆத்மா சரீரத்தில் பாவம் செய்யாத, பாவம் இல்லாத, பாவம் அறியாத தேவகுமாரன். As son of God in his spirit and soul and body he did not know sin, commit no இந்த sin. உலகத்திலே In this world ஏதாவது ஒரு மனிதன் any man, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த கூடுமோ என்று கேட்டிருக்கிறார்களா? has anyone said, can anyone accuse that I have sin? ஆனால் இயேசு கேட்கிறார், Jesus என்னிடத்தில் பாவம் உண்டென்று யாராவது உங்களில் என்னை குற்றப்படுத்த கூடுமோ? Can anyone accuse me saying that I have sinned? எப்படிப்பட்ட ஒரு சாட்சியோடு ஜீவித்திருக்கிறார் பாருங்கள். See how he had a testimonial life. இயேசு சொல்லுகிறார், Jesus நான் says, சுயமாய் வரவில்லை, I did not come of my நான் own. சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, I did not did anything of my நான் own. சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. I did not speak anything of my இப்படி own. யாராவது சொல்லி இருக்கிறார்களா? Has anyone said like this? சுயமற்றவர் தான் இயேசு கிறிஸ்து. Jesus Christ had no sin. சுயமாய் இந்த பூமிக்கு வரவில்லை, Did not have any self of his சுயமாய் own. ஒன்றும் செய்யவில்லை, Did nothing by his own self. சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. Did not even speak of his own ஆயினால் தான் self. அவருடைய ஜீவியம் அதிசயம். Therefore his life is wonderful. அவர் மனுஷரால் வரும் மகிமை ஏற்றுக்கொள்ளவில்லை. Hey, my one, he did not accept any glory. ஒரு முறை அவரை பிடித்துக்கொண்டு ராஜாவாக்கும்படி போகிறார்கள். Once they tried to capture him and make him as a king. என்ன செய்தார் இயேசு தெரியுமா? Do you know what Jesus did? அந்த இடத்தை விட்டு மறைந்து போய்விட்டார். He disappeared from the place. மனுஷரால் வரும் புகழ்ச்சியை மகிமையை விரும்பவில்லை. He did not desire the name and fame which will be given by men. அவர் ராஜாவாகும்படியாக தன்னை உயர்த்தவில்லை. He did not exalt himself to be made as king. தம்மை தாழ்த்தினவர். He humbled himself. சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். One who said, I am meek and lowly in spirit. இயேசு நானே நானே என்று சொன்ன 7 அருமையான வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Have you ever said, Jesus, I am. நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light to this world. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். I am the bread of life. நானே ஆடுகளுக்கு வாசல். I am the door to the sheep. நானே மெய்யான திராட்சை செடி. I am the true wine. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. நானே நல்ல மேய்ப்பர். I am the good shepherd. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the life and the resurrection. நானே போதகரும் ஆண்டவருமாகிய நானே என்று He சொல்லுகிறார். said, I am the master and the preacher. ஓ பூமியின் எல்லைக்கு உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன். என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். May all people across the world look unto me, that you will all be saved. சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள இயேசுடைய ஜீவியம் ஒரு அதிசயம். And the life of Jesus who was meek and lowly, that is a miracle, wonder. மனிதனாக அவதரித்த அந்த தெய்வம் என்ன செய்தார் தெரியுமா? Do you know what he did? சீஷருடைய கால்களை போய் கழுவினார். He just cleansed எவ்வளவு the தாழ்மையாய் ஜீவித்திருக்கிறார் பாருங்கள். See how humbly he lived. பயப்படும்போது பதில் வைக்கவில்லை.
வையப்படும்போது பதில் வையவில்லை. He did not revive when he was being killed. பாடுபடும்போது பயமுறுத்தவில்லை. And he did not threaten when he was suffered. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன் முகத்தை மறைக்கவில்லை. He did not hide his face from being spattered. சிலுவையின் மரண பரியந்தம் தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர். He obeyed to his father till the end of the cross. பிதாவின் சித்தத்தை செய்தவர். He did the will of his father. இந்த இயேசு பூமியிலே ஜீவித்தபோது When Jesus lived in this earth, சொந்தமாக ஒரு இடம் வசிப்பிடம் கூட இல்லாமல் ஜீவித்திருக்கிறார். he did not have a place to for himself. யாராவது உலகத்தில் அப்படி ஜீவிப்பார்களா? Can anyone live in this world? அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனாகிய எனக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. He said, the oxes have holes, but I, the Son of God, have no place to lay my head in this world. இயேசு இந்த பூமியிலே ஜீவிக்கும்போது கையில காசு கூட வைத்துக் கொண்டில்லாமல் தான் ஜீவித்தார். When Jesus lived this year, he did not have any money within him, with himself to live. ஒருமுறை வரிப்பணம் செலுத்துகிறவர்கள் Once when they tribute, பேதுருவிடத்தில் கேட்கிறார், உங்களுடைய போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா? looking unto Peter, they said, will not your master pay tax? இயேசு அதை அறிந்து Knowing this, Jesus, பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், he said to Peter, நீ போய் கடலுக்கு போய் ஒரு தூண்டில போடு. you go to the sea and put நீ தூண்டிலை அந்த கடல்ல தூண்டில போடும்போது ஒரு மீன் வரும். அந்த மீன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணம் வரும். அது எனக்கு உனக்குமாக அந்த வரிப்பணத்தை செலுத்தி விடு. And we put a hook in the sea and a fish will be there and you'll get as well. பாருங்கள், இயேசு இந்த பூமியிலே ஜீவித்தபோது கையிலே பணம் இல்லாமல், தங்குறதற்கு கூட இடமில்லாமல், சுயமாய் கிரியை செய்யாமல், தன்னைத்தானே தாழ்த்தி பிதாவின் சித்தம் செய்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை ஒப்புக்கொடுத்து ஒரு அதிசயமான ஜீவியத்தை செய்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா, கேட்டிருக்கிறீர்களா? Have you heard, have you ever seen such a God? எவ்வளவு தாழ்மையுள்ள தேவகுமாரன், such a humble son of God. அவர் வானங்களில் எல்லாம் உயர்ந்தவர். He is exalted in heaven. அவருடைய ஜீவியத்தை குறித்து சாட்சி என்ன? What is the testimony about his life? அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் சொல்லுகிறான், Judas who betrayed him, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்ததனால் நான் பாவம் செய்தேன். I committed sin because I was just betrayed the innocent blood. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்து விட்டேனே. I have betrayed the innocent blood. சிலுவை கல்லன் கூட அறைந்த சிலுவை கல்லன் சொல்லுகிறான், The male factors view the side. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். We are supposed to get punishment இவரோ because of தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே. but he has not done anything because according. ஜெப ஆலயத்தில் இருந்த அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், A man who is having the filthy spirit நீர் in தேவனுடைய பரிசுத்தர். the what holy. பிலாத்து சொல்லுகிறான், இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொடுத்த பிலாத்து சொல்லுகிறான், Pilate who was ordered Jesus to the cross. பாத்திரத்திலே கையில் எடுத்து கையில கழுவிட்டு சொல்லுகிறான், இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன். He says that I am innocent before this Jesus. பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறாள், The wife of Pilate, she said, அந்த நீதிமானுக்கு ஒன்று செய்து விட வேண்டாம். do no harm to the righteous நான் one. நேற்று இரவு சொப்பனத்திலே வெகுபாடுபட்டேன். Yesterday I was troubled in my dream. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, அவர் பரிசுத்தர், he is holy, குற்றமற்றவர், he is innocent, மாசில்லாதவர், he is blameless, பாவிகளுக்கு விலகினவர், he escaped from எல்லா ஆளுகளுக்கும் உயர்ந்தவர். he is above all. அல்லேலூயா. இயேசு மகாராஜா எவ்வளவு அதிசயமானவர் பாருங்கள். See Jesus the great king, how he is அவருடைய wondrous. ஜீவியம் ஒரு அதிசயம். His life is something அவரை wonderful. போல ஜீவிக்கும்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us so that we might live like him. நீங்களும் நானும் அப்படி ஒரு அதிசயமாய் மாறுவதுதான் அவருடைய நோக்கம். It is his intention so that you and I will be like அவருடைய him. பிறப்பு அதிசயம், His birth was அவருடைய wonderful. ஜீவியம் அதிசயம், His life was wonderful. அவருடைய ஊழியம் அதிசயம். His ministry was also good. உலகத்தில் அவர் செய்த ஊழியத்தினுடைய அதிசயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். We can continuously proclaim the wondrous works done by our Lord in this கானா world. ஒரு கல்யாணத்திலே In the marriage of Cana, சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். he just converted the ordinary water into sweetful அதுதான் அவர் wine. செய்த அதிசயம். That is the wondrous things. கடலின் மேல் நடந்து He walked on the sea. காற்றையும் கடலையும் அதட்டினார். He rebuked the wind and the storm. இறையாதே, அமைதலாயிரு. Be still, keep quiet. சொன்ன உடனே காற்றும் கடலும் அமர்ந்தது. And immediately the sea ceased. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்கள். He is such a great wonder. 5 அப்பத்தை கொண்டு With 5 fishes, 5000 பேரை போஷித்தார். he fed அவருடைய 5,000. ஊழியத்தின் அதிசயத்தை பாருங்கள். See the ministry done by his 10 குஷ்டரோகிகள் அவரை தேடி வந்தார்கள். 10 lepers came to him. 10 குஷ்டரோகிகளை He சுத்தமாக்கினார். healed all 10. லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன், A legion, a man அவனை possessed by demons. தேடி போய் கல்லறையிலே போய் சுகமாக்கினார். He sought him to the grave and he healed him. பிறவியிலே குருடனாய் இருந்தவன், A man born blind. பிறவியிலே குருடனாய் இருந்தவன், Man born blind. அவனை இயேசு தொட்டு சுகமாக்கினார். Jesus touched him and healed him. ஊமையரை பேச He வைத்தார். made the deaf dumb to செவிடரை speak. கேட்க Made வைத்தார். the deaf to hear. திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். He made the palsy to walk. 38 வருஷம் படுக்கையில் இருந்த வியாதியஸ்தன், A man was sick bed for 38 long years. இயேசு அவனை தேடி போய் சுகமாக்கினார்.
Jesus sought him and healed him. 18 வருட கூனியை சுகமாக்கினார். A woman who came for 18 long years 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கினார். and who had an issue of blood for 18 long years. ஜெபாலிய தலைவன் யவீருடைய மகள் 12 வயது சிறுமி செத்து போனவளை தலித்தா கூமி என்று ஒரு வார்த்தை சொல்லி உயிரோடு எழுப்பினார். Judas the 12-year girl that saying Talitha Umi in the Lord made her to live. நாயின் ஒரு விதவையின் ஒரே மகன் பாடையிலே சுமந்து கொண்டு போகிறார்கள். பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொன்னவுடனே எழுந்தான். அதுதான் அதிசயம். And that you the corpse of the nine when he died, Jesus touched the corpse saying that be alive, and that's a miracle மரித்து done. 4 நாள் ஆகி கல்லறையிலே இருந்த லாசருவிடத்திலே அந்த கல்லறையில் போய் லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது மரித்தவன் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தவன் அப்படியே எழும்பி வந்தான். அதுதான் அவர் ஊழியத்தில் செய்த அதிசயம். After 4 days of the death of Lazarus, Jesus went to the tomb and said, Lazarus, come out. That is a miracle done by இப்படி Lord ஒரு Jesus. அதிசயமான தெய்வத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Have you ever seen such a wondrous அவருடைய God? ஊழியம் அதிசயம் அருமையானவர்களே. Beloved, his ministry is wondrous. அவருடைய தேவாதி தேவன். He is the God of gods. அவர் அதிசயமானவர். He is wonderful. அவர் செய்த அதிசயத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Do you know what the scripture describes about யோவான் this? எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 25 வசனம் படித்து பாருங்கள். Read John the Gospel chapter 21 verse 25. அவர் செய்த அதிசயங்களை உலகத்தில் இருக்கிற புத்தகங்களால எழுதி கொள்ள மாய முடியாது. Even the world could not write contain the books that should be written. யோவான் 21:25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். இயேசு செய்த அதிசயங்களை உலகத்தில் இருக்கிற புத்தகங்களை எழுதினாலும் இந்த உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் கொள்ளாத அளவுக்கு எழுதி கொண்டே இருக்கலாம். And even the world itself could not contain the books that should be written when we read about the life of Jesus. இந்த 4 சுவிசேஷங்கள்ல சொல்லப்பட்டது ரொம்ப கொஞ்சம். The 4 gospels in what's been described is very wide. உலகம் கொள்ள முடியாத புத்தகங்களை இயேசு செய்த அதிசயங்களை எழுதி கொண்டே இருக்கலாம் அருமையானவர்களே. And beloved, continuously we can write a lot about the miracle wondrous things of Jesus. அவருடைய பிறப்பு அதிசயம், His birth was அவருடைய wonderful. ஜீவியம் அதிசயம், His life was அவருடைய wonderful. ஊழியம் அதிசயம், His ministry was wonderful. அவருடைய மரணம் அதிசயம். Even his death was wonderful. மத்தேயு 27:50 வாசிக்கும்போது Matthew 27. அவர் மரிக்கும்போது மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டாராம். And when he just died, he just lifted his with a loud voice, he யாராவது lifted up his உலகத்தில் ghost. இருக்கிற மனிதன் சாகும்போது மகா சத்தம் விடுவானா? Can a man in this world with a loud voice will he yield his ghost? அப்படியே சத்தம் குறைஞ்சு அன்கான்ஷியஸ் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போய் அப்படியே மரிச்சிடுவாங்க. Gradually his voice will be so feeble and coma state, finally they will ஆனால் die. இயேசு மகா சத்தத்தோடு ஆவியை விட்டார். Jesus with a loud voice yielded his ghost. ஆரோக்கியத்தோடு தான் தன் உணர்வோடு தான் ஆவியை விட்டிருக்கிறார். With a sound health, good strength, he has yielded his ghost. அவர் மரிக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what he said when he died? நிச்சயத்தோடு மரித்தார். With an assurance he died. பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Father, I commit my soul in யாராவது thy hands. நிச்சயத்தோடு மரித்தவர்கள் இருக்கிறார்களா? Has anyone died with such an assurance? இயேசு மரிக்கும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? You know what Jesus was, the last word of Jesus? எல்லாம் முடிந்தது. All has finished, everything is finished. It is finished. எல்லாம் முடிந்தது. It is finished. அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? What does it mean? பிதாவே என்னை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். Father, what is supposed concern towards me, everything it is finished. புத்தக சொல்லில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதெல்லாம் எழுதி நிறைவேற்றி முடித்து விட்டேன். What's been written in the volume of books about me, everything I have. பிதாவே உம்முடைய சித்தத்தை நான் பரிபூர்ணமாய் செய்து முடித்து விட்டேன். Father, I have done your perfect will. முடிந்தது என்ற நிச்சயத்தோடு அறிக்கை செய்து சவாலிட்டு மரித்தவர். It is finished. Saying such a challenging word, he is finished, yielded his ghost. நிச்சயத்தோடு மரித்தவர். With an assurance he has died. நல்ல திட ஆரோக்கியத்தோடு மரித்தவர். With a good sound health he died. அவர் மரித்தபோது when he died, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்ததாம். the veils of the temple right from the top to the bottom it split into two, பூமி அதிர்ந்ததாம். the earth it shook, கன்மலைகள் பிளந்ததாம். the mountains it just shook. அவர் மரித்தபோது when he died, பக்கத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், the centurion what மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். yes, truly this man is a son of God. மரிக்கும்போது ஒரு நற்சாட்சியோடு பெற்ற மரித்தவர். He is the one who had a very good testimony in his death. அவர் மரித்தபோது சூரியனே இருளடைந்து விட்டது. when he died, the sun he இயற்கையை darkened. தாங்கிக் கொள்ள முடியவில்லை. The nature could not tolerate. ஆயினால் அவருடைய மரணம் ஒரு அதிசயம். yes, his death is a miracle, is a wonder. ஆமென் என்று சொல்லுங்கள். Amen. ஹalleluya. Hallelujah. அடுத்து அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு மகா பெரிய அதிசயம். Next, his resurrection too is a wondrous thing. இயேசு உயிர்த்தெழுந்து வரக்கூடாது என்று சொல்லி So that Jesus, அந்த கல்லறையுடைய வாசல்ல ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். they rolled a great stone on the grave of Jesus. அந்த கல்லறையுடைய வாசல்ல அந்த பெரிய கல்ல ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரையை
பதித்து விட்டார்கள். They made a seal of the Roman Empire on the great stone so that they might not come. காவலுக்கு சேவர்களை நிறுத்தி வைத்தார்கள். They made soldiers to have ஆனால் watch. என்ன நடந்தது? What happened? மூன்றாம் நாள் Third day, ஒரு தேவதூதன் வந்தார். angel கல் came, புரட்டப்பட்டது. the stone was rolled. இயேசு மூன்றாம் நாள் ஜெய கிறிஸ்துவாய் உயிரோடு எழும்பினார். Third day, as victorious Jesus, he just resurrected. ரோம அரசாங்கமோடு உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. Roman government could not stop the resurrection of Jesus. ரோம அரசாங்கத்தின் முத்திரை அவருடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. The seal emblem of this Roman Empire could not stop his resurrection. கல்லறையின் வாசலிலே புரட்டி வைக்கப்பட்டிருந்த கல் அவருடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. That stone which was rolled, pushed on the stone, was rolled out and it was unable to காவல் prevent. காத்துக் கொண்டிருந்த சேவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. The soldiers who were watching the tomb were unable to prevent him. அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், பெரிய மத தலைவர்களுடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. All the Pharisees, the scribes, the great persons, they were unable to just control his resurrection. தேசாதிபதியாகிய பிலாத்துவுடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. Even Pilate, the governor, was unable to prevent the resurrection of Jesus. ராணுவ சேர்வைக்காரர்களுடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. The captains, they were unable to prevent the resurrection of Jesus. எந்த மனுஷனும் தடை செய்ய முடியவில்லை. No man was able to எந்த stop. சாத்தானின் வல்லமையும் அவருடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. No powers of Satan were able to barrier to prevent his resurrection. பாதாளத்தின் வல்லமை அவருடைய உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. Even the power of hell were unable to prevent his resurrection. எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசு மூன்றாம் நாள் ஜெய கிறிஸ்துவாக உயிரோடு எழும்பினார். Jesus was conquered everything on the third day. ஹalleluya. Hallelujah. நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். I was dead and am alive forever. மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். I have the gates of hell, the keys of. இப்படி திருவுளம் பற்றின ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்கிறாரா? Has such a God can exist in this world? அவர்தான் நம்முடைய மறுமையான இயேசு கிறிஸ்து. Yes, he is our beloved Jesus Christ. அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம். Even his resurrection is a உலகத்தில் miracle. பெரிய பெரிய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். Great men have lived in this year. பெரிய முனிவர்கள் வாழ்ந்தார்கள். Sage sadhus have lived. புலவர்கள் வாழ்ந்தார்கள். Poets have lived. தத்துவ மேதைகள் வாழ்ந்தார்கள். All the physicians have பெரிய lived. மதத்தை தோற்றுவித்த தலைவர்கள் வாழ்ந்தார்கள். All the great persons who mod different பெரிய laws. பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் All the வாழ்ந்தார்கள். multi-millionaire scientists, they have lived. எல்லாரும் வாழ்ந்தார்கள், தோன்றினார்கள், மண்ணோடு மறைந்தார்கள். அவருடைய கல்லறை எல்லாம் மூடப்பட்டுதான் இருக்கிறது. They were all born, they lived and they died. All their sepulchres is ஆனால் உலக closed. சரித்திரத்திலேயே, But the history of this உலக world, சரித்திரத்திலேயே in the history of this world, திறக்கப்பட்ட ஒரு கல்லறை இருக்கும் என்றால் if the grave that is found அதனுடைய open, இயேசுவின் கல்லறை மாத்திரமே. ஹalleluya. Hallelujah. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் செத்த தெய்வம் அல்ல. You and I, the God whom we worship, is not a ஜீவனுள்ள dead தெய்வத்தை God. ஆராதிக் கொண்டிருக்கிறோம். We worship the living God. அவர்தான் நமக்காக ஜீவன் தந்த ஜீவாதிபதி. He is the Prince of Life who has given us his அவருடைய life. நாமத்திலே ஜீவன் இருக்கிறது. In his name, life is அந்த நாமம் existed. இன்றைக்கு நமக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. That name is ready to do wonderful things in our life. அவர் நமக்காக மரித்ததுடைய நோக்கம் என்ன? What is the purpose for him to உனக்கு die? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. To give the salvation for you. மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை That Satan, that who is the death தன்னுடைய prince, கால்களின் கீழே மிதித்து so he might stamp. இதோ உனக்காக ஜெயத்தை வாங்கி தந்திருக்கிறார். So he just gives that victory to you. மரணத்தின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரி மரணத்தின் மூலமாக Through the death of the cross, சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. that head of the Satan has been crumbled, உனக்கு crushed. மரண பயத்தில் இருந்து விடுதலை. That deliverance from the fear of death. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படியாக Throughout the life, so that may have of the fear of the death and may be set free. ஜீவாதிபதியாகிய இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். Jesus, the Prince of Life, he has tasted death for us. புறஜாதிகளாகிய நம்மை We who were Gentiles, அவருடைய மரணம் his death பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. with God the Father made us to அவருடைய reconcile. மரணத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Through his death we have been made sanctified. பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அவருடைய மரணத்தினால் பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். We make sanctified, we are marching towards the perfection. அவருடைய மரணத்தை நீ விசுவாசித்தால் If you believe his death, உனக்கு சுகம் உண்டு. you have a healing. அவருடைய மரணத்தை நீ விசுவாசித்தால் If you believe his death, உனக்கு விடுதலை உண்டு. you have a deliverance. அவருடைய நாமம் இன்றைக்கும் அதிசயம் செய்யக்கூடிய நாமம். Even his name is a name which can do wondrous things. இப்படிப்பட்ட நாமத்தை, அதிசயமான நாமத்தை ஆராதிக்கிற, பற்றிக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியமுள்ளவர்கள். You and I who hold his wonderful name, we are all found blessed. ஆம், இயேசுவின் பிறப்பு அதிசயம். Yes, the birth of Jesus. அவருடைய ஜீவியம் அதிசயம். His life is அவருடைய wonderful. ஊழியம் அதிசயம். His ministry is அவருடைய wondrous. மரணம் அதிசயம். His death is உயிர்த்தெழுதல் அதிசயம். His resurrection is wondrous. அதிசயமான தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்.
வந்திருக்கிறார். Such a wondrous God is now in our midst. எதற்காக? For what? உன்னை அதிசயமாய் மாற்றும்படியாக, To make you as உன் wonderful. வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும்படியாக, To do wonderful things in your life. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். One who does wonderful things. அவர் Jesus கிருபை praise. என்றும் உள்ளது. His praise endureth forever. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி வாக்குரைத்து இருக்கிறார். He made a promise saying that I will make you to see wondrous things. அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, O child of God who has come அவருடைய expecting wondrous நாமத்திலே things. உனக்கு அதிசயம் நடக்க போகிறது. In His name, through His name, wondrous things are going to happen in அவருடைய your life. நாமத்திலே நீ கூடி வந்தால், If you gather in His அங்கே name, அவர் வந்து நம்ம வாசம் பண்ணுகிறார். He will come and dwell எங்கே there. 2-3 பேருடைய நாமத்தில் வரும்போது Where 2 or 3 are gathered in my அங்கே name, அவர் வருகிறார். He will come there. அவருடைய நாமத்தில் நீ விசுவாசம் வைத்தால், If you believe in His நீ name, அவருடைய பிள்ளையாய் you மாறுகிறார். will become His child. அவருடைய நாமத்தை தொழுது கொண்டால், If you worship His நீ name, ரட்சிக்கப்படுவாய். you will be அவருடைய saved. நாமத்தில் நீ எதை கேட்டால், If you just ask anything in His நீ name, அதை பெற்றுக்கொள்ளுவாய். surely will get அவருடைய it. நாமத்தை நீ துதித்தால், If you praise His அது name, உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும். it will be a pleasure to your அவருடைய soul. நாமத்தை நீ பற்றிக்கொண்டால், If you hold His அவர் name, உனக்காக யுத்தம் பண்ணுவார். He will fight for you. அவருடைய நாமத்தை நீ பிரசாபம் பண்ணினால், If you proclaim His அங்கே name, வந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். He will come there and bless you. அவருடைய நாமத்தை நேசித்தார். If you love His name, கன்னியர்களுடைய நாமத்தை நேசிக்கிறார்கள். strangers love Him. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். His name is an oil ointment poured forth 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக before 2000 இயேசு years. என்ற நாமத்திலே In the name of Jesus, மனுஷ அவதாரம் எடுத்து வந்த நம்முடைய அருமை ஆண்டவர் our beloved Jesus who took the incarnation of ஊற்றுண்ட man, பரிமள தைலமாக இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். as an ointment poured forth, He is now moving in. இந்த பூமியின் 4 திசையிலும் 8 திக்கிலும் அவருடைய நாமம் வாசனை வீசிக் கொண்டிருக்கிறது. In all the 4 uttermost parts of the corner of this year, His name is இயேசு என்ற இனிமையான நாமம், Jesus, that sweet பரிமள name, தைலம் போல முழு உலகத்திலும் வாசனை வீசிக் that கொண்டிருக்கிறது. fragrant ointment, He's spreading out His fragrance across all அவருடைய world. நாமத்தை நேசித்தால் If you love அது His உனக்கு name, ஆறுதலை கொடுக்கும். it will give you அது comfort, உன்னுடைய வியாதியை it சுகமாக்கும். will heal your sickness. அவருடைய நாமத்தை நீ தியானித்தால் If you meditate His name, உனக்காக ஞாபக புத்தகம் ஒன்று எழுதப்படுமாம். there is a book called Remembrance. பரலோகத்திலே ஞாபக புத்தகம் எழுதப்படுகிறது. In heaven, book of remembrance being யாருக்காக? written. For whom? அவருடைய நாமத்தை For தியானிக்கிறவர்களுக்காக. those who meditate His அவருடைய name. நாமத்துக்கு நீ பயந்து இருந்தால், If you're afraid, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். Son of righteousness அவருடைய will செட்டையின் shine. கீழ் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். Under His wings you will get healing. வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கட்டுகளை போல வளருவீர்கள். Thou shalt grow old as a cat has a fell. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் நீ கூடி வா. You gather in His அவருடைய name. நாமத்தை விசுவாசி. Believe His name. அவருடைய நாமத்தை தொழுதுகொள். You worship His அவருடைய name. நாமத்திலே எதையும் கேட்டு பெற்றுக்கொள். You ask anything in His name and அவருடைய get. நாமத்தை துதி. You praise His name. அவருடைய நாமத்தை பற்றிக்கொள். You hold His name. அவருடைய நாமத்தை பிரசாபம் பண்ணு. You proclaim His name. அவருடைய நாமத்தை நேசி. You love His name. அவருடைய நாமத்தை தியானித்துக் கொண்டே இரு. Always you meditate His அவருடைய name. நாமத்துக்கு பயந்திரு. You be afraid to His அவருடைய name. நாமத்தின் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து இறங்கும். Blessings of His name will descend on you. அதிசயமான தேவனுடைய நாமம் He is a name, wonderful name. இன்றைக்கு உன்மேல் இறங்க போகிறது. Today it's going to ஒரு descend on நிமிடம் you. கண்களை மூடலாமா? 1 minute shall we இப்பொழுது close? அதிசயமான நாமம் நம்முடைய மத்தியிலே பரிதமித்துக் கொண்டிருக்கிறது. That wondrous name is now moving அந்த here. நாமத்தின் ஆசீர்வாதங்கள் உன் சிரசின் மேல் இறங்க போகிறது. That blessings is going to descend on your கண்களை head. மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. Please close your eyes and give இயேசுவே yourself உம்முடைய to நாமம் அதிசயம். Jesus. Your name is நான் wonderful. இன்னைக்கு ஒரு அதிசயத்தை காண வேண்டும். Today I should see a wonderful என் thing குடும்பத்திலே, in my என் family, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, in my five என் children's பிசினஸ்ல life, in my எனக்கு ஒரு business. அதிசயம் நடக்கத்தான் வேண்டும். Surely miracle is going to happen பாவமான என்னுடைய வாழ்க்கை in the sinful life. பரிசுத்தமாய் மாற வேண்டும். I should live இந்த holy. அதிசயம் எனக்கு நடக்க வேண்டும். This wonder should நானும் happen. உம்மை போல ஒரு அதிசயமானவனாய் மாற வேண்டும். I should be also changed like you நீ who does விசுவாசிக்கும் போதே wonders. When you believe, அவருடைய நாமத்தின் ஆசீர்வாதங்கள் உன்மேல் இறங்கிக் the கொண்டிருக்கிறது. blessings of His name will descend on you. அவருடைய நாமம் அதிசயம் என்பது உண்மை என்றால் If it is true, His name is உன்னுடைய wonderful. வாழ்க்கையும் அதிசயமாய் மாறும். Your life will also be changed as பிள்ளைகளுடைய wonderful. வாழ்க்கை அதிசயமாய் மாறும். The life of your children will be made wonderful. நீ அதிசயமாய் மாற்றப்படும் போது When you will change as wonderful, அதிசய நாயரை நீ மத்திய ஆகாயத்திலே சந்திப்பாய். you can meet the wonderful God in the mid-year. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திலே ஜீவன் உண்டு என்பதை நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுகிறோம். We understand that in His name life is found. அவருடைய நாமத்திலே ஒரு ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிக்கை செய்து When you confess that His name is His விசுவாசித்து name, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது in faith, when you accept that, இன்று முதல் அந்த அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். from today onwards that miracle, this wonder will happen in your life. இரண்டாவது, Second, அவருடைய இரத்தத்தில் ஜீவன் உண்டு. in His, there is life. அவருடைய இரத்தத்திலே ஜீவன் உண்டு. In His blood there is life. யோவான் 6:54 படிக்கும்போது When we read John 6:54,
அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. And those who have his blood, drink his blood, உனக்காக have அவர் eternal கல்வாரி life. சிலுவையிலே முழு சொட்டு இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். For you in the cross he has shed his eternal அவர் blood. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது When he was hanging on the cross, கோச்சையன் வந்து அவருடைய விலாவில குத்துகிறார். as soldier he just pierced his nails on his rib. முதலாவது இரத்தம் புறப்பட்டு வந்தது. First blood oozed out, பிற்பாடு தண்ணீர் புறப்பட்டு வந்தது. thereafter water was oozed out. மெடிக்கல் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? What scholars say? Medical scholars. What medical scholars say? மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? What medical scholars say? ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வந்துட்டு அப்புறம் தான் தண்ணி வருமா? After all the blood of the body which oozes out, then after அதுக்கு blood. என்ன அர்த்தம் தெரியுமா? what is it? இயேசுனுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் முழு மனுக்குலத்துக்காக அவர் சிந்தி கொடுத்திருக்கிறார். The meaning is the last drop of the blood Jesus has shed for all mankind. அந்த ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். That blood has life, is life. சிலுவையில் காய்ந்து போன ரத்தம் அல்ல. It is not the blood life. சாத்தான் சொல்லுவான் அது காய்ந்து போன ரத்தம் என்று. Satan will say it's the blood dried. நீ சொல்ல இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். You confess saying that Jesus, the blood of Jesus is life. முழு சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தி He இருக்கிறார். has shed the entire blood for us. அந்த ரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? Do you know what are all the blessings of that blood? அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. His blood will sanctify us from all sins, cleanse us. யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தில் படிக்கிறோம். 1 John 1:7. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus will sanctify, cleanse us from all sins. இரண்டாவது, Second, பாவ மன்னிப்பாகிய மீட்பு உனக்கு கிடைக்கிறது. you get the redemption from sins. அவருடைய ரத்தத்தில் உனக்கு மீட்பு உண்டு. Redemption you get from his blood. கொலோசியர் 1:20 படிக்கும்போது Colossians chapter 1:20. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். And he has made peace through the blood of his cross. அருமையான நண்பனே, Oh beloved நமக்கு friend, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தபோது when the chastisement to give peace was laid upon அவருடைய him, ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி he இருக்கிறார். shed his blood and made this peace for us. இன்னைக்கு உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், That peace which the world cannot give, உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம், the peace where the world cannot take, பணம் கொடுத்து வாங்க முடியாத சமாதானம், that peace which we cannot buy from money, விலையேறப்பட்ட ஒரு சமாதானத்தை இலவசமாக ஈவாக கர்த்தர் தந்திருக்கிறார். that precious peace freely is a gift God has எப்படி given. கிடைத்தது? எப்படி கிடைத்தது? How he got? சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே. Because he has shed the blood on the cross. ரோமர் 5:9 வாசிக்கும்போது Romans அவருடைய 5:9. இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. His blood will make us righteous. பாவிகளாய் இருந்த நம்மை We who were அவருடைய இரத்தம் sinners, கழுவி his blood has washed நம்மை us. நீதிமான்களாக்கி இருக்கிறது. He has made us just. அவருடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியையில சுத்திகரிக்கிறது. His blood will just purge us from all our evil conscience. எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். Hebrews 9:14 we read. பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்ட கல்லான இருதயம் அந்த மனசாட்சியை உடைத்து உனக்கு சுத்த மனசாட்சியை தரக்கூடிய இரத்தம். That blood will purge your conscience from dead works to serve the living God. மனசாட்சியை செத்த கிரியையில சுத்திகரிக்கிற இரத்தம். Is that blood which will purge our conscience from all dead எபிரேயர் works. 10:20 வாசிக்கும்போது Hebrews 10:20. அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. Through his blood we have boldness. இங்க இருக்க யாருக்காவது மரண பயம் இருக்கிறதா? Has anyone has the fear of death here? இல்லை. காரணம் என்ன தெரியுமா? No. அவருடைய Why? இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. His blood has given us கிறிஸ்து boldness. எனக்கு ஜீவன், Life is His Christ is சாவு my எனக்கு life. ஆதாயம். Death is my gain. We are the people giving warm welcome to death. நம்மெல்லாம் மரணத்துக்கு அருமையான இனிமையான வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஆட்கள். We are a people giving a warm welcome to death. நாம் ஒரு நாள் மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. Never we will be found afraid on seeing death. ஆம், அவருடைய நம்மளுடைய இரத்தம் நமக்கு தைரியத்தை உண்டாக்கி இருக்கிறது. Yes, His blood has created a boldness. எபிரேயர் 12:24 படிக்கும்போது Hebrews அவருடைய 12:24. இரத்தம் நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. His blood will all continuously speak good ஆம், things. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. Yes, it intercedes for us. இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு போய் இருக்கிறான் என் மகன் எப்படியாவது மனம் திரும்பிடுவான், சரியாயிடுவான் பிதாவே என்று சொல்லி இந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. This blood will intercede. Oh, my son has come to partake in this meeting. Somehow he will repent. Such way his blood is found as an advocate interceding for us. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இரத்தம். The blood which will intercede. நன்மையானவைகளை பேசுகிற The இரத்தம். blood which will speak good things for us. இன்றைக்கும் அது ஜீவனுள்ள இரத்தம். Even today is the living blood. அந்த இரத்தம் சாத்தானை ஜெயிக்க உதவி செய்கிறது. That blood will overcome, conquer death. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கும்போது Revelations. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தார்கள். Through the blood they have overcome the Satan. ஒரு மணி பிசாசு பிடிச்ச ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண போகும்போது Once when we went to pray for the ஒரு demon டம்ளர் possessed, தண்ணி எடுத்து இயேசுவின் இரத்தமாக மாத்துகிறோம் இத குடி என்று சொன்னோம். we said praying a cup of water and say drink, this is the அது blood என்ன of சொல்லுது Jesus. தெரியுமா? ஐயோ அந்த இரத்தத்தை என்னால குடிக்க முடியாது. I cannot drink this blood. ஆம், இயேசுவின் இரத்தத்தை கண்டு சாத்தானுடைய சேனைகள் நடுநடுங்குகிறது. Yes, on seeing the blood
blood of Jesus, the host of Satan are trembling. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தார்கள். By the blood of the Lamb, they have conquered this. சாத்தானை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். Don't be afraid on seeing. ஒரு கையில சாட்சியின் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். One side here the words. மறு கையில ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Other have the lamb, the blood of the lamb. அடுத்து இயேசுவின் இரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. Next, the blood of Jesus will drag us, draw near to the Father. எபேசியர் 2:13 படிக்கும்போது Ephesians 2:13. நாம் சமீபமாய் கொண்டு வரப்படும் தூரமாய் இருந்த நாம், We who are far away, அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நாம், we who are born of alien, தேவனற்றவர்களாய் இருந்த நாம், we who are having denied நம்பிக்கை God, இல்லாதவர்களாய் இருந்த we நாம், who had no hope, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு being washed by His அவருக்கு blood, சமீபமாய் கொண்டு we are வரப்பட்டிருக்கிறோம். brought very near to Him. அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. His blood make us holy. எபிரேயர் 10:29 படிக்கும்போது Hebrews 10:19. நம்மை பரிசுத்தம் பண்ணின இரத்தம், The blood who has sanctified. அல்லேலூயா, Hallelujah. அவருடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது. His blood will wash us. பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருகிறது. It will give us redemption. உனக்கு சமாதானத்தை தருகிறது. It will grant us peace. உன்னை நீதிமானாக்குகிறது. It will make you just. உன் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. It will purge your உனக்கு conscience. தைரியத்தை கொடுக்கிறது. It will give you boldness. உனக்காக பரிந்து பேசுகிறது. It intercedes for you. உன்னை சாத்தானை ஜெயிக்க வைக்கிறது. It will make you to overcome. உன்னை அவருக்கு சமீபமாய் கொண்டு It வருகிறது. will make you close to God. அவரை போல மாற்றி உன்னை பரிசுத்தமாக்குகிறது. It will make to be with God. அல்லேலூயா. இந்த இயேசுவின் இரத்தத்துக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். We are debtors to be grateful to God. இந்த To the blood இரத்தம் of Jesus. குற்றமில்லாத இரத்தம், குற்றமில்லாத The blood இரத்தம், which had no spot. மாசற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், Precious blood. புது உடன்படிக்கையின் இரத்தம், New covenant, that blood. பரிசுத்தமான இரத்தம். That holy blood. அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, Power is there in the blood. அதிகாரம் இருக்கிறது, Power and authority. குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. The power of healing is அந்த there. இரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. That blood will grant us அந்த victory. இரத்தம் அவரை போல நம்மை மாற்றக்கூடியது. That blood will make us to be with அந்த Him like இரத்தத்தில் Him. ஜீவன் உண்டு என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe that life அந்த இரத்தம் exists? எனக்கு ஜீவனை கொடுக்கிறது என்று எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe that blood give life? அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் ஜீவனுக்கு போகிற வழியிலே In that way towards life, இந்த இரத்தம் உங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி கழுவி சுத்திகரித்து அந்த ஜீவனுக்கு போகிற வழியிலே கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. every day this blood will wash you, sanctify you, and will lead you to that way of life. அந்த இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். Every day they need to be washed by His blood. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, O child of God, அவருடைய இரத்தத்திலே ஜீவன் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசி. அந்த இரத்தம் தொடர்ந்து உன்னை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். every day you believe that this blood in the blood, that blood will lead you to the most holy place. அவருடைய நாமத்திலே ஜீவன் உண்டு என்று பார்த்தோம். We said that was life in அவருடைய His name. இரத்தத்திலே ஜீவன் உண்டு என்று பார்த்தோம். In His blood life இனி is there. கடைசியாக அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்று சொல்கிறேன். Finally I want to say in His யோவான் word. யோவான் 6ஆம் அதிகாரம் 50 யோவான் வாசிங்கள். அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. எரேமியா 15:16 எரேமியா சொல்கிறான், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. Jeremiah describes, say that when I heard His word I consumed it and it was very ஆம், அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். we should consume, take His காரணம் என்ன word. தெரியுமா? What is the reason? அவருடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. His word is found, He is having life and spirit. எபிரேயருக்கு எழுதின நிருபம் In Hebrews வாசிங்க 4ஆம் அதிகாரம் chapter 4 12ஆம் வசனம் படியுங்கள். verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருகுள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். ஆம், அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. Yes, with His words of God now they are having life. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்று நாம் விசுவாசிப்போம். We must believe that life exists in His ஆதியிலே word. வார்த்தை இருந்தது. In the beginning there was அந்த word, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. and the word was with அந்த God, வார்த்தை தேவனாய் இருந்தது. and the word was அந்த God. வார்த்தை மாம்சமாகி That word came as flesh, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் being filled with grace and truth. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். He dwelled in us. ஆம், இயேசுவின் நாமம் இன்றைக்கும் ஜீவனுள்ளது. அவருடைய இரத்தம் ஜீவனுள்ளது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. Yes, the name of Jesus has life and His blood as well as His word has life. இன்றைக்கும் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறபடினால் Even today since life அந்த exists in the வார்த்தை word, நம்மை பிழைப்பூட்டுகிறது. that word will make us to have life. யோவான் 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலே In John chapter 6 verse 54, 69 sorry. அங்கே இயேசுவுடைய சீஷன் சீமோன் பேதுரு என்ன சொல்கிறான்? Simon Peter the disciple, what he உம்மிடத்திலே says, நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. and we have the words of eternal அவருடைய life. வசனங்கள் வார்த்தைகள்ல நித்திய ஜீவன் இருக்கிறது. Yes, in your words we have eternal life. ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? Lord, to whom we shall நித்திய go? ஜீவ வசனங்கள்
வசனங்களும் இடத்தில் இருக்கிறது. Thou hast the words of eternal அவருடைய life. வசனத்திலே வார்த்தையிலே ஜீவன் உண்டு. In his name, in his word, we have eternal life. அந்த வார்த்தை இன்றைக்கு உன்னோடு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. These words have been now spoken to இயேசு you. சொன்ன வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. In the words which Jesus described, there was life. தலித்தாகுமி என்ற ஒரு வார்த்தை சொன்னார். Talitahumi, he said. உடனே செத்த சிறுப்பெண் உடனே உயிரோடு எழுந்து விட்டார். Immediately the dead damsel, she was லாசருவே alive. வெளியே வா என்று சொன்னார். Lazarus, come out. உடனே அந்த வார்த்தையின்படியே லாசரு வெளியே வந்தார். According to his word, he came out. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். Rabbi was saying, be still. கொந்தளிக்கிற காற்றும் கடலும் அமர்ந்தது. That boiling sea, raging sea. வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். Oh, youth, come out, he said. செத்து போன மனுஷன் பாடையிலிருந்து எழுந்து விட்டார். That man, the dead man, he came out அவருடைய from the fire. வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. Yes, in his words there are இந்த life. வார்த்தையை ரெண்டு விதங்களில் சொல்லலாம். In two ways we can describe ஒன்று his word. லோகோஸ் மற்றொன்று ரேமா. Logos. லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. Logos means the written word. ரேமா என்றால் தேவன் நேரடியாக பேசுகிற வார்த்தை. Rema means God himself, what he has தேவன் said from his எழுதி mouth. இருக்கிற லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தைகளாகிய இந்த வேதாகமத்தை நன்றாக படியுங்கள். Read carefully this logos, the word of God written for us. வேதம் என்ன சொல்கிறது? What the வேத scriptures- வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Examine and meditate the word of God, and through that you have eternal life. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து வாசியுங்கள். Read, take the holy scripture in your hand தேவனுடைய and read. ஜீவனுள்ள வார்த்தைகள் நிரம்பிய பெட்டகம். The words of eternal life is a treasure இது ஒரு found. விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். It's the great precious treasure. யாரெல்லாம் இந்த தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ, Whosoever believes the word of இந்த God, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறார்களோ, whosoever has a hope on this word of God, அவர்களுக்குள்ளே இந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்கிறது. within them the power of this word will work. இந்த வேதத்தை வாசிக்காமல் Without reading, failing to read நம்மால் this word, தேவனையோ அல்லது அவருடைய சித்தத்தையோ அறிந்து கொள்ள முடியாது. never we can know or his will. பரலோகம், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆகியவற்றுக்கு நேராக மனிதனை வழிநடத்தும்படி தேவனால் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் வேதாகமம். The only word, the book that's been written by God, it's this scripture, this word of God. இந்த வேதாகமத்தை திறக்காமல் மூடி வைத்திருக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் தன்னுடைய வானத்தின் பலகணிகளை திறந்து அவனை ஆசீர்வதிக்கவே முடியாது. God can never bless any person by opening the windows of heaven without the man opening this book. ஆகையினால் அருமையான தேவஜனமே, இந்த வேதத்தை நேசியுங்கள். Therefore, oh beloved, love this book. வேதத்தை வாசியுங்கள். Read this book. வேதத்தை தியானியுங்கள். Meditate this book. வேதத்தின் மகத்துவங்களை கேளுங்கள். Search, examine, வேதத்தை and கைக்கொள்ளுங்கள். abide by this book. வேதத்தை நேசியுங்கள். Love this book. நேசித்தால் வாசிப்பீர்கள். If you love, you will read. வாசித்தால் If you தியானிப்பீர்கள். read, you will meditate. தியானித்தால் கைக்கொள்ளுவீர்கள். If you meditate, you will அவர்கள் abide. தான் பாக்கியவான்கள். They are blessed. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை The written word of இது God. ஜீவனுள்ளது. This is loving அது life. மாத்திரமல்ல, Not only that. நேரடியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். Clearly pointing to us, the Lord தேவன் speaks. ஆவியாயிருக்கிறார். God is spirit. அவர் ஆவியாயிருக்கிற தேவனாயிருக்கிறபடினால் Because he is the God in the அவர் spirit, நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். he will continuously speak with us. அவருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படும்போது When his words deal with அந்த us, வார்த்தை நம்மை இரட்சிக்கிறது. that word will save us. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை தெரியுமா? We know what the word of God has அது the power. நம்மை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உடையது. It has the power to create. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை. It has the power to create anything from nothing. வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமை. It has the power to heal அவர் sickness. தன்னுடைய வசனத்தை அனுப்பி உன்னை He குணமாக்குகிறார். will send his word and heal him. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடினால் Because the word of God has இன்றைக்கு power. அந்த வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. Today his word will heal us. அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்கும் போது When his words நீ heal தெய்வீக us, சுகத்துக்கு ஒரு சாட்சியான நிரூபமாய் மாறுவாய். you will be a testimony, a word, epistle for his. அந்த நூற்றுக்கு அதிபதி The centurion, தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கும்போது, when his servant மரண was sick, அவஸ்தையில இருக்கும்போது when he was in the sick bed, இயேசுவிடத்தில் வந்து சொல்லுன ஒரு வார்த்தை சொல்லும், one word he said என் to Jesus. வேலைக்காரன் சுத்தமாவான். One word you say, my servant இயேசு will be அவருடைய healed. விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். Jesus marveled on ஒரு seeing வார்த்தை his word. சொன்னார். One word he said. அந்த நேரத்திலே அவருடைய வேலைக்காரன் சுத்தமானான். Immediately at that time his servant got நீ healed. விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. According to your belief, நீ let it be போகலாம். done. You go. இந்த வார்த்தையை சொல்லும்போது When he uttered his எத்தனையோ word, கிலோமீட்டர் தாண்டி மரண அவஸ்தைப்பட்டு கொண்ட அவருடைய வேலைக்காரன் உடனே சுத்தமானான். that servant who was tormented for long kilometers, he got instant healing. அவருடைய வார்த்தை அவனை சுகமாக்கினது உண்மை என்றார். Yes, if his word healed இன்றைக்கு him, நம்மையும் அது it's true. சுகமாக்கக்கூடியது. It is able to heal us. அவருடைய too. வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. His word is able to quicken us. நம்முடைய எலும்புகள், தசைகள், நரம்புகள், உறுப்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை. He is all the words of powerful words which is able to quicken our veins and நம்முடைய joints and சிறுமையில் marrow. அந்த வார்த்தை தான் நமக்கு ஆறுதல்.
நம்முடைய சிறுமையில் அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். In our affliction only his words are our வேதமே comfort. நமக்கு மன மகிழ்ச்சி. This word is a delight. இல்லாவிட்டால் நம்முடைய துக்கத்தில் நாம் அழிந்து போய் விடுவோம். Otherwise in our sorrows we would perish. இந்த வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குகிறது. These words will make us இந்த holy. வார்த்தை நமக்கு ஜெயம் தருகிறது. These words will give us இந்த victory. வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. These words will strengthen us. இந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. These words will sanctify இந்த us. வார்த்தையை கவனமாய் கேட்போமாக. Let's listen carefully to this நீங்கள் செய்ய word. வேண்டியது என்ன? What you should do? ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று Oh சொல்லுங்கள். Lord, wash me by your blood. உம்முடைய பாவங்களை நீங்க அறிக்கையிட்டால் If you confess your உம்முடைய sins, பாவங்களை அவர் கழுவுகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் he is இருக்கிறார். able to powerful to clean your முதலாவது நீ உன்னை conscience. பாவி என்று ஒத்துக்கொள். Accept you are a sinner. இரண்டாவது உன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படு. Second, repent for your மூன்றாவது sins. பாவத்தை அறிக்கையிடு. Third, you confess your sins. பாவத்தை விட்டு விடுவேன் என்று தீர்மானம் பண்ணு. Make a decision to leave off இதை your நீ sins. செய்தால் போதும். It's enough அந்த you do. கல்வாரி இரத்தம் உன்மேல் வந்து விழுகும். The blood of Calvary will just இதோ remove. இந்த சங்கரன் கோவில் பகுதியில் மக்கள் மேல் கல்வாரி சிலுவையின் இரத்தம் சொட்டு சொட்டாக விழக்கூடிய நாள் இதுவே. Lord, this is the day for the entire mankind of Sankaran Koil, the entire drop by drop blood of இந்த Jesus being பகுதியில் sprinkled. மக்களை கர்த்தர் நேசிக்கிறபடியால் இந்த சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். Because God loves the people here, God has a people. உனக்காக ஜீவன் தந்த அந்த கல்வாரி நாயகரை நோக்கி பார். Look, the Savior who shed his blood for you. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் If we say we don't have any நம்மை sin, நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். we will be found deceiving நம்முடைய us. பாவம் உண்டு என்று நாம் ஒத்துக்கொள்வோமாக. If we let us accept that we have sin, 13 நிருபங்களை எழுதின பெரிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Paul, பாவிகளில் நான் பிரதானமான பாவி. I am the chief ஓ sinner. நீங்களும் நானும் எவ்வளவாய் தாழ்த்த வேண்டும். You and I, how much we should அவருடைய humble. வார்த்தையிலே ஜீவன் உண்டு. In his words அவருடைய is there life. இரத்தத்திலே ஜீவன் உண்டு. In his blood there is life. அவருடைய நாமத்திலே ஜீவன் உண்டு. In his name there இதை is life. ஆமென் என்று விசுவாசிக்கிறவர்கள் Those who believe the இப்பொழுது same. கண்களை மூடுங்கள். Now you close your eyes. கல்வாரியை நோக்கி பாருங்கள். Look to the Calvary. ஓ நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த கல்வாரி நாயகரை நோக்கி பார்ப்போமா. Let us please kneel down and shall we look unto our இது Savior. கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம். This is the time when இது God கர்த்தர் உன்னை meets you. தொடுகிற நேரம். This is the time when God will touch இது you. கர்த்தர் உன்னை சந்தித்து உன்னை உயிர்ப்பிக்கிற நேரம். This is the point, a time where God will revive உன்னுடைய you. வியாதியை கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்க போகிறார். You get for healing from your ஓ sickness இன்னைக்கு now. உன்னுடைய கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார். God is going to cut off all உன்னுடைய your கடன் பாரத்தை நீக்க He is போகிறார். going to eradicate all your உன்னுடைய debts. பிசாசின் பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்க He is போகிறார். going to redeem you, set you free. பாதாளத்தின் வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் தர He போகிறார். is going to give you power and authority to give over the power of hell. இன்னைக்கு நீ அவருக்கு சொந்தமானவனாய் மாற Today போகிறாய். you are going to belong to him. நீ செய்ய வேண்டிய ஒரே The காரியம், only thing you need to do. ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று Oh ஒத்துக்கொள்கிறேன். Lord, I accept that I am a என் sinner. பாவங்களுக்காக நான் I மனஸ்தாபப்படுகிறேன். confess for my நான் sins. கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். With tears I look unto you. எனக்காக அல்லவோ நீ அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு போனி. For you my sake you carried that ஐயோ cross. எனக்காக அந்த கொல்கதா மலையை நோக்கி நீ அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு போனி. For my sake you are carrying the white cross that in the rugged தாங்கொண்டா cross. வேதனையினால் நீர் மீண்டும் மீண்டுமாய் நீர் விழுந்து விழுந்து எழுந்து அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு நோக்கி போகிறீர். Lord, for my sake you are falling and you carry the cross. நான் கைகளில் to செய்த Golgotha. பாவத்துக்காக உம்முடைய கையிலே ஆணிகள் கடாவப்பட்டது. For the sins which I have committed in my hands, in your arms you have been nailed. என் கால்களில் நான் செய்த பாவத்துக்காக உம்முடைய கால்கள் கடாவப்பட்டது. For the sins which I committed for my feet, in my feet you have been என் nailed. இதயத்தில் நான் செய்த பாவத்துக்காக உம்முடைய விலாவிலே ஆய்ச்சப்பட்டது. For the sins which I have committed through my heart you have been just pierced. ஓ என் கண்களில் நான் செய்த பாவத்துக்காக For the sins which I have committed in my உம்முடைய eyes, கண்கள் கட்டப்பட்டது. your eyes been cut நான் tied. சிந்தையிலே செய்த பாவத்துக்காக For the sins which I committed in my உமக்கு mind, முள்முடி தரிக்கப்பட்டது. you have been crowned with thorns. இயேசுவே நான் தான் உம்மை வேதனைப்படுத்தினேன். Jesus, I only நான் தான் உம்மை tormented you. சிலுவையில் அறைந்தேன். I only crucified அந்த you. தாங்கொண்டாத பார சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு கொல்கதாவை நோக்கி போகிற காட்சியை பாருங்கள். Only Jesus, see, for your sake Jesus carrying the burden cross. நம் அருமையான இயேசு Our beloved Jesus, இரத்தம் சொட்ட சொட்ட He is shedding His அந்த blood, சிலுவையை தாங்க முடியாத வேதனையோடு unable to carry that அவர் cross. திரும்ப விழுந்து விழுந்து எழுந்து தூக்கி கொண்டு போகிறார். He is falling down and carrying the cross அவர் again. பார சிலுவையை சுமந்து கொண்டு எழும்பும் போது When He is carrying the heavy weight of அந்த cross, போர்ச்சேவல் சவுக்கடியினால் அடிக்கிறார்கள். that soldier He whipped அவருடைய முதுகு படைச்சால் போல உளப்பட்டது. and His back was plowed by ஓ, His whip. அது எனக்காக உனக்காக அல்லவோ Oh Lord, who uses my நம்மை மீட்கும்படியாக, to make us நம்மை clean, கழுவி சுத்திகரிக்கும்படியாக to sanctify us and make us அந்த clean. பார சிலுவையை சுமந்து கொண்டு போகிற காட்சியை காணுங்கள். Just have a vision about the burden கல்லான cross. நம்முடைய இருதயம் உடையட்டும். Let the stony heart, கல்லாரி அன்பு நமக்கெல்லாம் கரை பாயட்டும். let the love of Calvary flow அவருடைய in us. இரத்தத்திலே ஜீவன் உண்டு. There is life in அவருடைய that. வார்த்தையிலே ஜீவன் உண்டு. In His words there is அவருடைய life. நாமத்திலே ஜீவன் உண்டு. In His name there is
life. இன்றைக்கு அந்த ஜீவன் உனக்குள்ள வந்து கிரியை செய்ய போகிறது. Today that name in life is going to come and work in புது you. மனுஷனாய் மாற போகிறாய். You are going to become a new man. உன்னுடைய பாவ பாரம் உன்னை விட்டு உருண்டு ஓடுகிறது. The burdens of sin are going rolled away. உன் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். Lord is forgiving your உன் sin. அக்கிரமத்தை He is மன்னிக்கிறார். forgiving your உன் iniquity. சாபத்தை நீக்குகிறார். He removes your உன் curses. வியாதியை குணமாக்குகிறார். He heals your sickness. சத்துருவை ஜெயிக்க உதவி He செய்கிறார். helps you to overcome your enemies. இந்த மரணத்துக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. There no power of the heaven. சாத்தானுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. Satan cannot exercise power. பாதாளத்துக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. Hell cannot exercise power. இன்னைக்கு கர்த்தருடைய புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். Today the Lord is making you new creation. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் One who is seated on the throne. இதோ சகலத்தை புதிதாக்குகிறார். Behold, I makes new things. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உனக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். Paved a new and a living way for you. அதற்காக தன்னுடைய மாம்சமான திரையை கிழித்திருக்கிறார். For this he has cleared it on his flesh. ஆம், நான் ஒரு பாவி என்று சொல்லு. Accept that you say you are நீ sinner. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே When you confess like நீ that, சொல்லிக் கொண்டிருக்கும் போதே when you are saying like அவருடைய that, இரத்தத்தின் பெருந்துளி உன்மேல் விழப்போகிறது. that drop of blood, great drop of blood will ஒவ்வொரு fall. பெருந்துளி உன்மேல் விழும்போது Every great drop of blood falls உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் from the head till the sole of your உன்னை feet. கழுவி சுத்திகரிக்க போகிறது. He will wash and cleanse you. அவர் உன்னை கழுவி சுத்திகரிக்கும் போது Even he wash and உன் sanctify. வியாதி சுகமாக போகிறது. Your sickness will be healed. அநேக வருடங்களாக நீ வியாதியோடு காணப்பட்டாய். For long years you are sick. இன்றைக்கு கர்த்தர் உன் வியாதியை குணமாக்கும்படியாக Today the Lord might heal you. அதிசயமான நாமத்தில் வந்திருக்கிறார். He is come with a wonderful அவருடைய name. நாமம் அதிசயம். His name is wonderful. அந்த நாமம் உன்னை குணமாக்க போகிறது. His name will heal you. அந்த நாமம் உன்னை விடுதலையாக்க போகிறது. His name will set you free. அவருடைய நாமம் உனக்கு அதிசயம் செய்ய போகிறது. His name is going to do அவருடைய wonderful things. இரத்தம் உன்னை குணமாக்க போகிறது. His blood is going to heal you. அவருடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு அதிசயம் செய்ய போகிறது. His word is going to do a miracle உன் wonder. குடும்பத்தில் அதிசயம். A wonder thing in your family. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம். In the life of your children there is a உன் miracle. வீட்டு செய்யற வேலையில் அதிசயம். In your work spot there is a great நீயே wonder. ஒரு அதிசயமாய் மாற போகிறாய். You yourself will be a great wonder. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். Clap your hands and glorify God. கர்த்தர் உங்களை தொடுகிறார். Lord is touching you. அவருடைய வல்லமை தொடுகிறது. His power is touching அவருடைய you. இரத்தம் உன்னை தொடுகிறது. He is touching you. அவருடைய நாமம் உன்னை தொடுகிறது. His name is touching you. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall see the glory of அவருடைய God. வார்த்தையில் வல்லமை உண்டு. There is power in His name. வியாதியை குணமாக்கக்கூடிய வார்த்தை The word which can heal. இப்பொழுதே Even now, அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். He says a நீ word. சுகமாகிறாய். You are healed. சொல்ல ஆகும். You say amen. அவர் கட்டளையிட்டால் நிற்கும். He commands it to stand அவர் still. சொல்ல ஆகும். And He commands it to அவர் serve. கட்டளையிட்டால் நிற்கும். He commands it to stand still. இல்லாதவைகளை இருக்கிறவளை போல பேச சொல்லி அழைக்கிற தேவன் He God who calls and will go out of nothing. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். Let there be light, He உடனே said. வெளிச்சம் உண்டானது. Immediately there was அது light. உண்மை என்றால் If that is true, இன்னைக்கு அவருடைய வார்த்தையை சொல்ல போகிறார். later He is going to say உன் His word. வாழ்க்கையில் இன்னைக்கு இருள் மாற போகிறது. The darkness in your life is going இப்பொழுது to நீ change. வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற போகிறார். Now we are going to be the child like எல்லா the children. அந்தகாரங்களும் நீங்க போகிறது. All the darkness, power of இதோ darkness. அநேகருக்குள்ள ஜீவன் பாய்ந்து கொண்டிருக்கிறது. Life penetrates in you. ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே In your spirit, soul and புதிய body. ஜீவன் பாய்ந்து கொண்டிருக்கிறது. And new life நீ penetrates. பாதாளத்துக்குரியவன் அல்ல. You are no more a person நீ to hell. பாதாளத்துக்குரியவன் அல்ல. No more a person to நீ hell. பரலோகத்துக்குரியவன். You are a person to heaven. உன்னதத்துக்குரியவன். God's high நீ places. உன்னதத்துக்குரியவன். You are a person the most high அதற்கு place. தான் இந்த ஜீவ வழியில கர்த்தர் உன்னை கொண்டு For வந்திருக்கிறார். that the Lord has brought you to show a new அவருடைய life. நாமத்தில் உனக்கு ஜீவன் உண்டு. In His name, through His name, இரத்தத்தில ஜீவன் உண்டு. there is life. அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. There is life in His நீ word. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, thou shalt see the glory of God. அப்பொழுது அந்த ஜீவன் உனக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது. Now the life is being flowing in you. உன்னுடைய எலும்புகள் தசைகள் நரம்புகள்ல பாய்ந்து கொண்டிருக்கிறது. In all your bones and joints and marrows and your veins, it is pouring. வியாதியுள்ள இடத்துல கையை வைத்துக்கொள். Keep your hand on உன்னுடைய the place எந்த of வியாதி அந்த இடத்துல நீ கையை வை. where the இப்பொழுது disease is கர்த்தர் உன்னை found. சுகமாக்க போகிறார். The Lord is going to heal you. ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு உன்னை தொட போகிறது. The power of God is going to touch உங்களுக்கு you. முன்பாக நானும் கூட ஒரு ஜீவனில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். As a living testimony, I stand before you. 13 வருடங்களாக For 13 ஒரு years, பெரிய அரிப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டவன். a great soaring itching. ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டபோது When the word of God உடனே touched, நான் சுகமானேன். I got instant அவருடைய healing. வல்லமைக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். I am a great witness for அந்த that. வல்லமை உன்னை தொட போகிறது. Is what the power is going to உன்னுடைய touch. வியாதி இருக்கிற இடத்துல கையை வைத்துக்கொள். Place your hand on the place of இந்த your தெய்வீக sickness. சுகமளிக்கும் நிலையிலே It is a divine healing கர்த்தர் service. உன்னை குணமாக்க போகிறார். God is going to touch you. அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். He sends His word and heals வார்த்தை you. அனுப்பி குணமாக்குகிறார்.
குணமாக்குகிறார் sent his word and healed you. வல்லமை அனுப்பி He குணமாக்குகிறார் sent his power and அவருடைய healed you. தழும்புகளால் குணமானோம் By his stripes thou அவருடைய healed. கல்வாரி ஜீவனுடைய சுகமாக்குகிறது And the blood of Jesus it will heal நீ you. விசுவாசித்தால் If you believe, இன்றைக்கே சுகத்தை பெறுவாய் you now heal, he get healing. வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்து வியாதியோ வேதனையோ வைத்தியராய் வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்து வியாதியோ வேதனையோ இயேசுவால் காத்திடுவோம் மிகுமதி வீரவர் பாடுமில்லை கர்த்தருடைய ஜீவனின் வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கி இருக்கிறது. The life of God is now descending, moving in our midst. அவருடைய ஊனை உபயம் எலும்புகளின் நரம்புகளை தொட்டுக் கொண்டிருக்கிறது. It is touching all your bones, all your veins, all your bone நீ marrow. ஜீவனை கண்டடைந்திருக்கிறாய். You have found life. நீ ஜீவனிலே ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். And you've been ஜீவனிலே ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். you have been called to reign in life. ஆண்டவர் அந்த ஜீவனால் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். God is filling us by his life. நித்திய ஜீவனுக்கு உன்னை தகுதிப்படுத்துகிறார். He makes you worthy for the eternal கரங்களை life. தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. Clap your hands and just give praise to God.